வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது மருத்துவர் நேர நிகழ்வோடு தொகுப்போடு ஆஸ்திரேலியாவிலிருந்து டாக்டர் பெனிட்டா ஸ்டீஃபன் அவர்கள். இனிய காலை வணக்கம். பாருங்க டாக்டர், இரவு வணக்கம் உங்கள் பக்கமாக. வணக்கம் பாணிமன். வணக்கம் நித்யானந்தன். அவர் ஹாலிடே போயிட்டாரா? வணக்கம். இன்றைக்கு நீங்கள் எடுத்தது மிஸ்ஸஸ் நித்யானந்த், நீங்க கேட்டது அஸ்மா பற்றி. அதை பற்றி தான் கழிக்கிறேன். அப்ப அஸ்மா எல்லாருக்கும், எங்களை எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் அஸ்மா. ஒரு கொஞ்சம் நடுவில் டாக்டர், கொஞ்சம் மேலே போங்க நீங்க டாக்டர், கொஞ்சம் நடுவில் இருக்கும், கொஞ்சம் மேலே போங்க. இன்னுக்கா மிடில் இருந்துட்டு கொஞ்சம் மேலே போனீங்கடா. சரி, இப்ப சரியா? சரி சரி, நன்றி. ஓகே. அப்ப தொய்வு, நாங்கள் என்ன அஸ்மான்னு சொல்றது, தொய்வுக்குன்னு நான் சொல்றேன். தொய்வு அல்லது அஸ்மா ரெண்டு மாதிரி கொண்டு அந்த இது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறாக்களுக்கு இழுக்கிறது, அதை பற்றி எடுக்கிறது பிராங்கியல் அஸ்மான்றது. சுவாச பையோட நுரையீரலோட சேர்ந்த அஸ்மா. சாதாரணமாக குழந்தைகளுக்கோ பராயத்தில் இருக்கிறார்களுக்கோ அல்லது வயது போனார்களுக்கு இழுக்கிறது அஸ்மான்னு சொல்றது. அதை பற்றி தான் இப்போ எடுப்போம். அப்போ பிராங்கியல் அஸ்மான்னு இங்கிலீஷ் சொல்ல முடியாது, இல்லை நுரையீரலோட சேர்ந்தது. அஸ்மான்றது என்ன, உண்மையா என்னன்றக்க வீசிங் தான். ஒரு விசில் சத்தம், மூச்செடுக்கல பூனைக்குண்டு மாதிரி இன்னொரு பெரிய சத்தம். அதோட மூச்செடுக்க கஷ்டம் பார்க்கவே தெரியுது. அகல் மூச்செடுக்க கஷ்டம், கதைக்கிறது கஷ்டம். அந்த நேரம் அவையலோட ஒரு விதமான கதைக்க துவங்கினா அந்த கதையை விட்டு போட்டு அவையல் மூச்செடுக்கிறதுக்கு தான் எப்பவும் தண்டிச்சு கொண்டிருக்கிறத நீங்க பார்ப்பீங்க அஸ்மா. அப்ப அந்த அஸ்மா தொய்வுன்று சொல்றதுக்கு என்ன நடக்குது? அந்த அப்படி சத்தம் இப்போ எல்லாருக்கும் இல்லையே. இப்போ நாங்கள் இப்போ ஹஸ்பண்டுக்கு ஒருத்தருக்கும் இழுக்கிறேன் இல்லை, இருந்தா போல ஒரு ஆளுக்கு இழுக்கத்துவாங்க. ஒரு தெரிஞ்ச ஆக்களுக்கு இருக்கும், இல்லாட்டி தெரியாத ஆக்களுக்கு இந்த போல ஒரு சத்தங்களுக்கும் திரும்பி பார்க்க இழுக்கத்துவாங்குது. ஏன்னு பார்த்தால் அந்த அஸ்மா இப்போ எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் படிச்சிருக்கோம். சுவாசப்பை, சுவாச குழாய் எங்களோட மூக்கிலையும் வாயிலிருந்து தொடர்ந்து போகுது பெரிய குழாய். அதுலேருந்து பக்கத்தில் 2 கிளைகள் போய் 2 நுரையீரலையும் ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன கிளைகளாக போய் அந்த கிளையில அடியில் நுரையீரல் சின்ன சின்ன பை மாதிரி, அதில் ஆக்சிஜன், அதாவது பிராணவாயு எடுத்தும் கனியமில வாயு உடம்புல இருந்து வரதை எடுத்து வெளியாக எடுப்பது. எங்களோட நாங்கள் உள்ள சுவாசிக்கிற காற்றில் இருக்கிற பிராணவாயு நாங்கள் எடுக்கிறோம். ஆக்சிஜன் இரத்த கணுக்கள் கொண்டு உடம்பு முழுக்க கொண்டு செய்கிறது. அப்போ சுவாசப்பை கட்டாயம் வேணும், சுவாசம் வேணும். அப்போ ஏன் சில பேருக்கு இழுக்குது, சில பேருக்கு ஏன் அஸ்மா வருதுன்னு சொன்னா, அந்த சுவாசப்பை இப்ப அந்த சுவாச பைய விடுங்க, அந்த குழாய் பெரிய குழாய் இல்லை, சின்ன குழாயில், அதாவது பிராங்காயின்னு சொல்லி சின்ன சின்ன குழாயில் வேறுவாரு. பெரிய குழாயில் இருக்கிறது ஸ்ட்ரைடா இந்த சேடம் இருக்கிற மாதிரி இருக்கிறது வேற. இந்த அஸ்மா வர்றது சின்ன குழாயில் ஏதாவது ஒரு வித்தியாசமான, இப்போ சாதாரணமாக எங்களுக்கு ஒரு தூசி எல்லாட்டி யாரும் ஒரு புகை கேட்கறது, எல்லாட்டிக்கு ஒரு எது ஒன்று படித்தா எங்களுக்கு ஒருத்தருக்கும் பீசிங் அல்லது இந்த அஸ்மா மாதிரி இருக்காது. சில பேருக்கு இழுக்க துவங்கிட்டு முன்னொரு ஒரு சத்தம் கேட்டு மூச்செடுக்க துவங்கினேன். ஏன்னு சொன்னா அந்த குழாய் தசையில ஒவ்வொரு குழாயிலையும் உள்ளுக்குள்ள ஒரு மெல்லிய ஒரு எபித்தீலியம் உதட்டில இருக்கிற மாதிரி மெல்லிய தோல் மாதிரி போகுது. அதை சுத்தி தசையும் தசையில் இருக்க இவ்வளவு பெருசா என்னன்னா, ஏதாவது ஒரு கிருமியோ இல்லாட்டிக்கு ஒரு பொருளோ ஒரு தூசியோ ஒரு மரந்தமோ ஏதாவது ஒன்று பட்டோன்னு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி உடனே சுருங்கும். தொட்டா சுருங்கி மாதிரி உடனே அந்த குழாய் சுருங்குறார். எல்லாருக்கும் இல்லை, அந்த சுருங்கின உடனே அப்ப இப்படி இருக்கிற துளாய்க்கால காரணத்தை எப்படி போய் லேசா போய் வெளியால் வந்துட்டு சுருங்கின உடனே விசில். இப்ப நாங்கள் பலூனை சின்ன நாட்டு அல்லது உதண்ட சின்ன நாட்டு விசில் அடிக்கிறோமே, அதே மாதிரி வெளியால வார காத்து விசில் அடிச்சோன்னு சத்தம் போட வரும், உள்ளால் எடுக்கிறதும். அந்த அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி என்று சொல்றது அந்த இருக்கிறதும் பார்க்க உணர்ச்சி, அதுல அந்த உணர்ச்சி வசப்படுறதோ உணர்ச்சி ஒரு எக்ஸைட்மெண்ட் மாதிரி அந்த மசில் சுருங்குறது தான்
அவைகளுக்கு நடக்கிறது மெட்டாக்களுக்கு இல்ல. அப்படி சுருங்க என்ன நடக்குன்னு சொன்னா உள்ளால் உள் உள் இந்த குழாய் லைனிங்கா இருக்கிறது வந்து அதுல இருக்கிற கலன்கள் வந்து சிலதில் வந்து சளி மாறி இந்த இதெல்லாம் சுரக்கிறது. என்னத்துக்குன்னு சொன்னா தேவையில்லாத தூசிகள் புகை சாமான்கள் கிருமிகள் போனால் அந்த அதில் வெளியேற்றுறதுக்காக வேண்டி அந்த கிருமி அந்த சளி வெளியால் வந்தால் அந்த சளியில் இந்த கிருமிகள் சீதல் சிக்கப்பட்டு பெண் நாங்கள் தும்பைகளை காரி தும்பைகளை வெளியால் அந்த சளியோட வேற அந்த சளி ஒரு ஒரு கொஞ்சம் பாருது இப்போ 10 மடங்கு கூட அதுக்குள்ள வேற. அப்போ குழாய் துவாரம் இந்த வட்டம் சின்னனா போது அதுக்குள்ள வாரது நீர் தன்னையில் இப்போ சளி வந்து அடைக்க துவங்கினோடனே இன்னும் அந்த காற்று போற இது வந்து தடை கூடிக்கொண்டு வரும். அப்போ விசிலிங் இன்னும் கூட வரும், மூச்சு எடுக்கிறதுக்கு கஷ்டம் வரும். அந்த ஒன்று நடக்குது, குழாயில் சுருங்குது. ரெண்டாவது அந்த லைனிங்ல இருக்கிற கிழங்கள்ல இருந்து சளி ஈரத்தன்மை கூடி சளியல் வருது. அதோட நெஞ்சு அந்த மூச்சை எடுக்கிறது என்ன நடக்கும்னு சொன்னா இப்ப இப்படி ஒரு நாங்கள் இழுக்கிறோம், மூச்சை இழுத்து எடுக்கல லேசா இப்படியான இருக்குல்ல உள்ளுக்குள்ள போன பிறகு உள்ளுக்குள்ள போய் சின்ன சின்ன குழாயில போய் கடைசியா அந்த அல்வியோலஸோ சின்ன சின்ன பேக்ஸுக்குள்ள போய்தான் அந்த காற்று நின்று அந்த பரிமாறுறது நடக்குது, பிராணவாயும் கார்பன் டை ஆக்சைடு. அந்த இடங்கள் பேருந்து பேருந்து சுருங்குவார். ஆனால் நாங்கள் இழுக்கேக்கில் இருக்கிற ஃபோர்ஸ் அந்த சின்ன 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 பேக் சுருங்குறதுல ஃபோர்ஸ் இல்லை. அப்போ அது அப்படி தெண்டபாட்டில் சுருங்க அந்த காற்று வெளியால வரையலாண்டி என்னத்தில் தடைபடுது அந்த சளியும் அந்த துவாரம் சின்ன சளி அதுக்குள்ள இருக்குது. அதோட வார சளி சாதாரணமாக நாங்கள் எங்களோட மூக்குச்சளி அல்லது தடிமல் மூக்கால வந்தால் என்ன செய்யும், தண்ணியாக வரும் அல்லது ஒரு பிசு பிசு இருக்கும். அஸ்மாக்காரருக்கு இந்த தொண்டைக்கு சுவர் என்ன நுரையீரலில் வர சளி வந்து இழுத்து பார்த்தா நீட்டு இந்த என்ன மாதிரி ரோப்ஸ் மாதிரி மெல்லிய சளி த்ரெட்ஸ் மாதிரி வேணும். அதில் கூட அடைச்சு காற்று வழியால் போக பண்ணாமல் இருக்கும். அப்போ நீங்கள் எஸ்மாக்காரரை பார்த்தீங்கன்னா மூச்சு எடுக்கல கொஞ்சம் லேசாக எடுப்பினான், ஆனால் வெளியால விட கஷ்டப்படுக்கணும். வெளியால வரைகளை விசில் சத்தத்தோட வெளியால வேணும் சத்தம் காற்று. அதோட சும்மா இருக்கிற மாதிரி இல்லை. என்ன நடக்கும்னு சொன்னா பாருங்க, அவையில் எல்லாரும் இருந்து வடிவா இப்போ இப்படி காட்சி வந்துருக்கலாம். அஸ்மா துவங்கினோன்னா கூலி பிடிச்சி இப்போ மேசையிலேருந்தையும் பிடிச்சி கொண்டு அப்போ என்ன நடக்குது, மூச்சு எடுக்க கஷ்டம். நெஞ்சை சுற்றி இருக்கிற தசைகள் எல்லாம் இறுகி டைட்னிங் ஆஃப் த செஸ்ட் ஒரு பேண்ட். நெஞ்சு என்ன நடக்கிற நெஞ்சு இறுகிற மாதிரி இருக்கு, எனக்கு மூச்சு எடுக்க கஷ்டமா இருக்கிறது ஒன்று. மற்றது என்ன நடக்கும் சொன்னா கதை கேட்க. இப்போ நான் இப்போ கதைக்கிறேன் ஃபுல் சென்டென்ஸ், நீங்க கதைக்கிறீங்க ஃபுல் சென்டென்ஸ். அஸ்மா வந்து எனக்கு மூச்சு எடுக்க கஷ்டம் அப்படி முறிச்சு ஒரு வேர்ட் 2 வேர்ட். அப்போ எவ்வளவுக்கு அஸ்மா கூட வருதோ ஒரு சென்டென்ஸ் பாதியா வந்து ஒரு வசனம் பாதியா வந்து காவாசியா வந்து ஒரு வேர்ட் சொல்ல கஷ்டமா இருக்கு. இப்போ எது சைகைகளால மூச்சடிக்க இல்லாத இருக்கு இதாக இருக்குன்னு சொல்லி கண்ணெல்லாம் பிங்கி அதோட தேகம் குளிர தோங்கும். தேகம் குளிர்க்கும். இப்போ கழுத்தை பார்த்தீங்களா, கழுத்து நெஞ்சதை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த மசில்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள சக் பண்ணி கொண்டு வரும். கூட அஸ்மா நீங்களே பார்க்குறீங்க, இது கூடிக்கொண்டு வருது வண்டி கொண்டு ஸ்டேட்டஸ் அஸ்பெக்டிகேஷன் சொன்னா கூட வந்தா நீளம் உதடுகள் நீளம் பாரிக்க துவங்கும். இந்த மூக்கு நீங்க பாருங்க, மூக்கை விரிஞ்சு மூஞ்சு எடுக்கிற கஷ்டமா இருக்கும். எலும்பி இருக்கிறது விரல்கள் எல்லாம் நீளம் பாரிக்க துவங்கும். அந்த நேரம் அது எமர்ஜென்சி, எந்த நேரமும் மரணம் வேணும். ஆஸ்பத்திரி அது ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ண வேண்டிய ஆளா வரும். அப்ப அது அஸ்மாண்ட டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் வரும். அப்ப செய்யும். அப்ப இப்படியான இதுல என்னத்தால நடக்கும், இது என்னத்தால ரெண்டு குழந்தைகளும் கண்டிருக்கிறீங்க, பெரியாக்களும் கண்டிருக்கிறீங்க. அப்ப குழந்தைகள்ல ஏன் நடக்கும்? சாதாரணமா இப்ப எங்களை எல்லாருக்கும் தெரியும் 2-3 வயதுல அஸ்மாவா துவங்கும்.
10, 12, 13 வயதுல இல்லாமல் போயிடும். அதோடு ஆண்களுக்கு ஆண் குழந்தைகளுக்கு தான் கூட, பெண்களும் பார்க்க. ஆனா வயது போய் இந்த பேர் அஸ்மா அது வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஜெனட்டிக்ஸ் சாதாரணமாக குடும்பத்தில் தாப்பன்கள் தாக்கி இருந்தால் அதை போல ஒரு கூட வர்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. அதோட தாக்கின் தாப்பனுக்கு மெசமாக இருந்தால் பிள்ளை கட்டாயம் இருக்கு. முக்கால்வாசி நேரம் இப்போ 25% 50% கூட வரக்கூடிய இருக்கு. ஆனால் வயது போன பிறகு சரி 40, 50 வயதுக்கு பிறகு அஸ்மா ஸ்டார்ட் பண்ணுற ஆட்களுக்கு பெண்கள் முதல் கூட, ஆண்கள்னு பார்க்க பெண்களுக்கு தான் கூட அஸ்மா. பிரெக்னென்ட் ஆட்களுக்கு வேறு ஹெல்த்தில் இருக்கிற ஆட்களுக்கு பிரெக்னென்ட், அப்போ அது மாறுது கொண்டு. ஆனால் இங்கே குழந்தைகள் சரி நாங்கள் இப்போ குழந்தைகள் எடுப்போம். குழந்தைகளுக்கு தான் இப்போ முதல் பிள்ளைக்கு தொய்வு இருக்கும்னு சொன்னால் சில பேருக்கு தெரியும் அம்மாவுக்கு இருக்குது இல்லை இப்போ பிள்ளைகளுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் காமனாக ஒன்றும் இல்லை இருந்தால் போல இருமுதல் என்ன பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன் ஐயோ எனக்கு தெரியாது டாக்டர் கொண்டு போய் வர்றது நாள் முழுக்க இருமுதல் இரவிரவா பகல் முழுக்க ஓடி திரியுதல் இல்லாட்டி ஒன்றும் இல்லை இரவில இரும துவங்குறான் நித்திரை இல்லாமல் இருமுறான். நாங்கள் எழும்பி இருக்கிறோம் காலை வேணும்னா பேருந்து நித்திரையா படுத்து ஒரு இருமலும் இல்லை. அப்போ இரவில் சில பேர் இருமினம் வேற என்ன செய்யணும் மூக்கால பாதலம் வலியுது சாப்பிட்றான் இல்லை இல்லாட்டிக்கு சரியில்லை ஒன்றும் இல்லை. இல்லாட்டிகளும் பள்ளிக்கூடத்து கொண்டு போய் விட்டா டீச்சர் கூப்பிட்டு கொஞ்சம் வாங்கோ எல்லாரும் போய் ஸ்போர்ட்ஸ் விளையாடணும் இவன் மாட்டிருந்தால குந்தி கொண்டு போய் ஒரு வித்தியாசம் நல்லா படிக்கிறான் ஒரு வித கரைச்சலும் இல்லை. ஆனால் ஸ்போர்ட்ஸ் வேணும். அந்த இல்லை நான் புத்தத்தோட இருக்கிறேன் ஒன்றே யோசிங்க வேறு காரணங்களும் இருக்கு. அஸ்மா தொய்வு அப்ப நாங்கள் இருமல யோசிக்கிறோம் அல்லது மூக்கால வலிக்கிறத யோசிக்கிறோம். இழுக்க இல்லை பிள்ளைக்கு ஒரு நாளும் இழுவை இல்லை. ஆனால் அப்படியான ஆட்களுக்கு நீங்களே டாக்டர் இது அஸ்மாவா இருக்குமோ யோசிக்காட்டு. அது எல்லாம் இப்ப துவங்குது. அது ஸ்பெஷலா ஸ்போர்ட்ஸ்ல இல்லாட்டி விளையாட்டுல போய் மெட்டாக்களோட செய்யறாங்க. எல்லாரும் நீந்த போதோல் எல்லாரும் ஓடினும் இவள் ஒரு பகுதியில இருந்து இல்லை இன்றைக்கு பஞ்சா இருக்கு நாளைக்கு செய்யணும் இல்லாட்டிக்கு பஞ்சா இருக்கு நாளைக்கு செய்யணும். இரவில் பார்த்தா திரும்பி படுத்து விட்டுப்பிடும் குழந்தைகளும் சின்ன பையங்களும் நித்திர குறை. அப்ப அப்படியா நாங்கள் வீசிங் இல்லாமல் இப்படி நாங்கள் இந்த அஸ்மா மாதிரி எங்களுக்கு தெரியாமலும் ஆக கொஞ்சம் இருமல் இல்லாட்டி மூக்கல் கொஞ்சம் சளி இல்லாட்டி தொண்டை இருக்கிறதும் கூனிக்கொண்டு இதுக்கேக்களையும் அப்படிதான் காலையும் மடித்து கொண்டு ஒரு அந்த பாஸ்டர் ஸ்மார்ட்டா விளையாட்டு தன்றது இல்லை குறைவா இருக்கிற தெரியணும். இந்த குழந்தைகளுக்கு அஸ்மாவா இருக்கக்கூடும் வேற வருத்தங்களும் இல்லை. ஆனால் அதுவும் ஒன்று நாங்களும் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸா எடுக்க வேண்டி வேறு சரி. அப்ப அது இது ஆனால் அது பிள்ளைகள்ல வயது போன ஆக்களுக்கும் பேர். அப்ப இப்படியான இதுகளுக்கு என்ன காரணத்தால என்னென்ன இதனால அஸ்மா வேற இடம் இருக்குன்றதை நாங்கள் யோசிப்போம். ஒன்று வந்து எங்களுக்கே தெரியும் வெளியாக இருக்கிற அலர்ஜி வந்து இப்போ நாங்கள் சொல்லுன்னா இப்போ சம்மர் டைம் வந்துடுது பூக்கள் மிரகந்தம் பெறுது போலன் காற்றுல வந்தது தூசியல் இதெல்லாம் பெறுறது பிள்ளைகளுக்கு வர்றது கூடும் பீஸ் பண்ணது வாங்கும் சின்ன இதெல்லாம் வருது. அப்போ அலர்ஜி வேறு. அதே மாதிரி வெளியால் நாங்கள் இருக்கிற வீடுகளில் காப்பெட்ஸ் கனகாலமாக காப்பெட்ஸ் மாற்றாமல் இருந்தா காக்ரோச்சஸ் இருந்தா காக்ரோச்சஸ் கிணக்க பேருக்கு வீசி காக்ரோச்சஸ் இருக்கிறது. மற்றது வந்து இந்த மோல்ஸ் பாசி மாதிரி ஈரலிப்பா சுவரில் தூண்களில் ஈரலிப்பா இருந்து பச்சை பாசி படிக்கிறதுல அதில் இருக்கிற ஸ்போர்ஸ் வெளிக்கிட்டு வந்து கொடுக்கும். அப்படியே காப்பர்ஸை துப்புரவாக்கி சீம் கிளீன் பண்ணியோ எல்லாட்டிக்கு ஒரு இது டஸ்ட் இல்லாமல் துப்புரவாக்கி டஸ்ட்டு அடிச்சு துப்புரவாக்கு இல்லை. இங்கே இருக்கிற டஸ்ட் அங்கால அனுப்புறதில்லை ஈரச்சீரை ஓட்டு துளைச்சி இல்லை. அப்போ டஸ்ட் இல்லாமல் எடுக்கிற என்வாயரன்மெண்ட் எடுக்க குறைஞ்சு கொண்டு போவோம். அப்போ ஒன்று போலன் மற்றது இந்த இந்த இது இருக்கு. ஆனால் இப்படியான இதில் சில பிள்ளைகள் கூட அஸ்மா வரக்கூடிய ஆக்கள் யாருன்னு சொன்னால் சீசரில் பிறந்த பிள்ளை மெட்ட நார்மல் டெலிவரியிலும் பார்க்க சிசேரியன் செக்ஷனில் பிறந்த பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கூட. ப்ரீமேச்சர் பேபிஸுக்கு பேருந்து அஸ்மா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது ரெண்டு.
மற்றது வேற வேற இந்த வருத்தங்கள் இருந்தால் சரி, இதை விட்டு தாய் தப்பனுக்கு யாரும் எஸ்மா இருந்தா வேற போகணும். சரி, மற்றது அப்ப இது இருக்கிற என்வாயரன்மெண்ட்ல, மற்றது வீட்டில் இருக்கிற பெட்ஸ், பூனையோ நாயோ வேற சில பேருக்கு முசல் வளர்க்குறது, அதுல இருந்து மயிரல்ல இருந்து வாடுறது பெட் டெண்டர்ஸ், அந்த இது வேற. அதை விட இருக்கிற நாங்கள் இருக்கிற சூழலை பொறுத்து, சூழல்னா கிட்ட ஒரு ஃபேக்டரியா இருந்தா ஃபேக்டரியில இருந்து வர ஃபியூம்ஸ், வெளியால இருக்கிற ஸ்மோக், வெளியால வாரது டஸ்ட், சில இடங்கள்ல வெளியால கொண்டு போய் குப்பையில அள்ளி கொண்டு போய் கொட்டி எரிச்சு கொண்டு வர ஃபியூம்ஸ் வரும். எக்ஸாஸ்ட் ஃபியூம்ஸ், இப்போ அதை டிரைவ் பண்ணி போய்ல கார் எக்ஸாஸ்ட் ஃபியூம்ஸுக்கும் துவாங்க. அதை விட வீடுல நாங்கள் சில பேருக்கு கூட சென்சிட்டைஸ்டாக ஏருக்கு பெர்ஃப்யூம்ஸ், அதை ஸ்ப்ரே, நாங்கள் வீட்டில் துப்புரவாக்க ஸ்ப்ரே பண்றோம். அந்த இன்னலேஷன், அந்த சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் சென்சிட்டைஸ்ட். அது பாடி அந்த அந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் இருக்கிறார்களுக்கு அதை அறிஞ்சு நாங்கள் அறிய வேணும் எந்த ட்ரிகர் என்னத்தால வருதுன்னு சொல்லி. அப்ப ட்ரிகர் தூசியல், எக்ஸாஸ்ட் ஃபியூம்ஸ், மற்றது அந்த இப்ப நாங்க சொன்ன இ சிகரெட்ஸ், வேப்பிங், இந்த மணக்கிறது, இந்த அப்படியானதுல இந்த இது வேறும் அஸ்மா வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. மற்றது ஆஃபீஸில் வெளியால இந்த இதில் போயிட்டு ஸ்ட்ரெஸ், மெனோ அழுத்தம், பயம், அதிலே சில பேருக்கு இருக்கக்கூடிய ஆளுக்கு இழுக்கத்தோம் ஆஸ்மா. அந்த ஆஸ்மா மாதிரி இது வேற ஸ்ட்ரெஸ் மற்றது மருந்து, சில மருந்து ஆஸ்பிரின், ஆஸ்பிரினுக்கு சில பேருக்கு ஆஸ்மா வரும். ஆஸ்பிரின் மற்றது என்எஸ்ஐடி, என்எஸ்ஐடின்னா இந்த இது நான் ஸ்டீராய்டல் இதுகளுக்கு ஆர்த்ரைட்டிஸ் கொடுக்குறோம். செரிபிரெக்ஸ், ஆஸ்டியோபெனடால், அப்படியான இந்த ஆர்த்ரைட்டிஸுக்கு எடுக்கிற மருந்துகளுக்கு ஆஸ்மா வர்றதுக்கு இடம். ஆஸ்மா இருக்கிறாங்க டாக்டரோட கதைச்சு இந்த மருந்துகள் இருக்கு, உங்களுக்கு இதுல ஒவ்வாமை இருக்கும், இதால நடக்கும் அறிஞ்சு அதெல்லாம் நிப்பாட்ட வேண்டி வரும். அந்த ஸ்டீராய்டு இந்த இது. மற்றது ஒன்று ஆஸ்மா, மற்றது இன்னும் அதே மாதிரி பீட்டா பிளாக்கர்ஸ் சொல்லி பிளட் ப்ரெஷர் எடுக்கிற டேப்லெட், அதே மாதிரி கண்ணில் ஹை ப்ரெஷர் இருக்கிறார்களுக்கு அதை போடணும். ஆஸ்மா இருக்கிறார்களுக்கு ஹார்ட் அட்டாக் என்னன்னு பெறும். அதில் அப்படியான இந்த ஆஸ்மா இருக்கிறார்கள் இந்த மருந்துகளை காட்டணும் டாக்டர்ஸ், இந்த மருந்துகள் முதல்ல எடுக்கிறோம், இதுக்கும் அதுக்கும் வேறு என்ன நடக்குமோன்னு சொல்லி சில மருந்துகளுக்கு இழுக்கத்துவாங்கும், அதை அறிஞ்சு விடுவாங்க அந்த மருந்து அந்த இது. அப்போ மருந்துகளால் வரும், ஸ்ட்ரெஸ்ஸால் வரும், என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இதில் இந்த இதனால் வரும், அதெல்லாம் கூடியதாக வரும். அப்போ என்ன மாதிரி இந்த ஆஸ்மா குழந்தைகளுக்குண்டா பாதலும் அவ்வளோ இல்லை, அதில் கொஞ்ச நாளுக்கு வேண்டும், ஒரு மணி நேரம் கொஞ்ச நேரம் எடுக்குங்கள், பெண் சுகமாக வருங்கள், கூடி கூடி கஷ்டப்பட்டால் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக வேண்டி வரும், அது டாக்டர் நாடவாங்க. இப்போ பெரியாக்களை பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த ஒரு கிழமையில 2 கிழமைக்கு ஒருக்கா பகல்ல வீசிங். அப்போ எங்களுக்கு தெரியுமே இந்த பிள்ளைகளுக்கு ஆஸ்மா இருக்கு, இருந்தா போல தோங்கினா வீசிங். அப்போ போய் டாக்டர்கிட்ட காப்பிட்டு டெஸ்ட் பண்ணி, இது உங்களுக்கு இது நுரையீரலில் இருக்கிறது, உங்களுக்கு ப்ராங்கியல் ஆஸ்மா தானு சொல்லி மருந்துகளை தோங்குது. அப்போ அப்படி ஆஸ்மா இருக்கிறாங்களுக்கு அது நாங்கள் குறைஞ்சது மைல்டு, மாடரேட், சிவியர்னு சொல்லி கூடியது, நடுத்தரமானது, குறைஞ்சதும், மற்றது இன்டர்மீடியன்ட் சொன்னா இருந்து ஒரு இது பகல்ல கொஞ்சம் கொஞ்சம் வீசிங்க எங்களுக்கு இருக்கும். இதை விட 2 கிழமை கொடுத்தா ஒருக்கா நித்திரை குழப்பம், கொஞ்சம் வீசிங், அது மைல்டு, அதில் பயப்பட தேவையில்லை. இந்த பஃபர் செய்யினா இந்த ப்ளூ பஃபரை தூக்கி அடித்து போட்டு அதில் நின்று. மற்ற மாதிரி வாரது இன்டர்மீடியட் இதில் ஒரு 2 கிழமையில 2 தரம் 3 தரம் இதை விட நித்திரையால் எழுப்பி வீசி கூடினது இரவு பாகலாம். எக்ஸாஸ்டடா போய் கதை கேளாது, ஒரு வேர்ட் சொல்லிடாது, அப்படியே படுத்து கன்ஃபியூஸ்டா போய் கதை கேட்கலையும், என்ன கதைக்கிறது தெரியாது, பயந்தோண்டு மருந்து என்ன எடுக்கிறேன்னு தெரியாமல் அப்படி இருக்கும். அதோட நாங்கள் ஒன்றே நாங்கள் விளங்கணும், உங்கள் பஃபர், இப்போ
டாக்டர்ஸ்கிட்ட போனா தெரியும் ப்ரிவென்டர் இன்னையில தெரியும்னா அதான் முக்காசி கொடுக்குறது இன்னையில அதை எடுக்கிறாக்கள்ல ரெஸ்பான்சிவ் இல்லாட்டிக்கு இப்போ நான் பஃப் எடுக்கிறேன் ஐயோ இந்த பொருளை 2 தரம் 3 தரம் அடிக்குது இன்னும் பீஸ் பண்ண சொன்னா கட்டாயம் ஆஸ்பத்திரிக்கு போகும். என்ன மரணம் அஸ்மாவால இப்ப ஆக்கள் சாறது கூட முந்தினது மூச்சு பிரச்சனையா? ஓ மூச்சு திணறி அதோட இந்த என்னன்னு சொன்னா சரி நாங்கள் இதை சொல்றோம் இப்ப இந்த மருந்தை எடுத்து போட்டு எடுக்கிறோம் சொல்றோம். என்ன நடக்குன்னு சொன்னா மருந்துல உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ப்ரிவென்டர்ஸும் ஸ்டீராய்ட்ஸ் முந்தி நாங்கள் நீங்க கண்டுபிடிக்கணும் ப்ளூ பாஃபர் இப்ப இந்த நீலன்றம் பற்றி பாஃப் பண்றோம். நீங்க யாரும் சொல்லுங்க எப்படி அதை பாவிக்கிறேன்னு சொல்லி. இவர்தான் செல்வியக்கா பாவிக்கிறீங்களா? நான் தெரியாது. இவர்தான் செல்வியக்கா தான் பாவிக்கிறவரா இருக்கும். நீங்க சொல்லுங்க என்ன மாதிரி சொல்லி அறுவாசி நேரம் பிள்ளையா பாவிக்கிறது தான் நடக்கும். மியூட் ஆடுங்க சொல்லுங்க. ஓகே. வணக்கம் டாக்டர். நான் சிறப்பான தகவலுக்கு முதல் நீங்கள் கேட்டதுக்கு நாங்க மிக்க நன்றி. எனக்கு பிரச்சனை என்னென்றால் 25 வருடத்துக்கு முன்னர் இந்த அஸ்மா மாதிரி அப்படியே வந்து மென்டலின் 4 விதமான தந்து அந்த பம்மால இறந்து அது இல்லாமல் இருந்தது. இப்ப திரும்பி தாயத்திலிருந்து வந்து எனக்கு எனக்கு இந்த மருந்து தந்திருக்கிறார்கள் பாருங்க. இது தந்திருக்கிறார்கள். இதை வந்து முதலாக இதை நாங்கள் அமர்த்த வேண்டும். ஒரு தடவை அமர்த்தும் பொழுது இதுல பச்சை லைட் தெரியுது. இதை நாங்கள் இப்படியே வேக்ல வச்சுட்டு ஒரு தடவை இழுக்கும் பொருங்க நான் எடுக்கிறேன் உங்களை. ரெண்டாவது தெரியுது இல்ல பொருங்க. இப்ப சொல்லுங்க. இது ஸ்கிரீனை மாத்த வாணி இல்ல இப்ப சரி. இல்ல எனக்கு தெரியும் இல்ல ஒரு தடவை முதல் இதை அமர்த்தும் பொழுது இதுல பச்சை வருகிறது. நான் இப்படியே உள்ளுக்கு எடுத்து நல்லாக இழுக்கும் பொழுது ஒரு டக்குன்ற ஒரு சத்தம் வரும். சத்தம் வந்தா அந்த மருந்து உள்ளுக்கு போனதுன்னு அர்த்தம். பிறகு இந்த பச்சை விலகி இப்ப பார்த்தா எனக்கு இல்லை. இப்ப போய்விட்டது, சிவப்பாக மாறிவிட்டது. எப்படி 2 தடவை காலமே இருக்கா ஒரு முறைக்கு 2 தடவை காலையில இருக்கா பின்னேரம் இருக்கா. என்ன மாதிரின்னு சொன்னால் இந்த ப்ளூ செல்பியூட்டமால் அதாவது வென்டலின் தான் எல்லாருக்கும் முதல் கொடுக்கும். இப்ப வென்டலின்ல கொடுக்க என்னன்னு சொன்னா வென்டலின் இப்ப இவ எடுக்கிறது நான் நினைக்கிறேன் இது பவுடர், இது தண்ணியாதான். சாதாரணமா அந்த இது ஷேக் பண்றேன் ஒரு விளங்குதோ அந்த நீர் எதை குலுக்கவன் முதல் குலுக்கவனும் பாவிக்க முதல் குலுக்கி போட்டு பாவிக்கிறதுக்காக ரெடி பண்ணி தான் வச்சிருந்தேன். எடுக்க முதல்ல குலுக்குறது வச்சிருந்தேன். மற்றது முதல் வாய்க்க இழுக்க முதல் இருக்கிற மூச்சை வழியால விடுக்கும். விட்டுட்டு வாயை சுத்தி அதை சுத்தி உதடு அதை சுத்தி பிடிக்க போயிருந்தான் பிரீத் பண்ணி இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள விளங்குதோ. அல்லாட்டி உங்களோட வெளியால போற காத்தோட அது வெளியால போய் அப்ப வெளியால பிரீத் பண்ணி இந்த வெளியால வழி காட்டை விட்டுட்டு பேருந்து உள்ளுக்குள்ள இழுத்து 10 செகண்ட்ஸ் 10 நொடி உள்ளுக்குள்ள பிடிச்சு கொண்டு உங்களுக்கு இது லைட் எல்லாருக்கும் இது அம்பிடாது. இந்த இதுல இந்த டைம் அந்த 10 செகண்ட்ஸ் பிடிச்சிட்டு பேருந்து வெளியால வர்றது. அப்ப சாதாரணமா அந்த பேக்ல நாங்க கொண்டு அந்த நெபுலைசரோ அந்த ப்ளூ ஒன் ஒரு ஓவர் 4 டைம்ஸ் அப்படி செய்து போட்டு நிப்பாட்டலாம். அவ்வளவுக்கான பின்னேறம். ஆனா கூட வர்றாங்க இப்ப ஸ்டேட்டஸ் சில பேருக்கு ஐயோ இழுக்குது நிப்பாட்டிலாம் இருக்கு, டாக்டர்கிட்ட ஓடணும் இல்லை ஆம்புலன்ஸை கூப்பிடணும்னு சொன்னா அப்படி பஃப் எடுத்து 10 செகண்ட்ஸ் பிடிச்சிட்டு வெளியால விட்டு அப்படி 4 தரம் அமர்த்தி அதுக்கு பிறகு 4 நிமிஷம் நின்றுட்டு திருப்பி 4 தரம் திருப்பி டாக்டர் அப்படி செய்துட்டு வருவான் போக மாட்டேன். அந்த இது அதோட இது எப்ப முடியும்னு உங்களுக்கு தெரியும்? இதா எனக்கு இந்த வெள்ளிக்கிழமை இல்ல நான் சொல்றேன்டா, இதை ஒரு ஆளு கொடுத்தால்
என்னத்துக்குன்னு சொல்றேன், இப்ப சாதாரணமா மைல்டா வாராக்களுக்கு கேரியம்ல ஒன்றை வச்சுட்டு இது முடிஞ்சிட்டு போய் கடையில பண்ணிட்டு வராமல் என்னோட நாங்க துறக்கோம். கூட ஸ்டேட்டஸா வாராக்கள் இன்னொரு ஸ்பேர் ஒன்று வச்சுட்டு போகணும். அப்ப பார்த்தா கட்டாயம் வச்சுக்கொண்டு இது முடிக்கிறது எப்பன்னு தெரியா. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களை இன்னொரு ஐசர்ஜன் வைஃப் ஸ்டேட்டஸ் ஹஸ்பண்ட் அமெரிக்கால இருந்து வந்து பிளேனுக்குள்ள வேறைக்குள்ள ஹேண்ட் லக்கேஜுக்குள்ள போடாமல் பெட்ரோல் லக்கேஜுக்குள்ள பெட்ரோல் எல்லாம் போயிடுச்சு. இறங்கி இழுக்க ஒரு மருந்தும் இல்லை, ஆள் முடிச்சு. அதான் சொல்லுங்க, ஒன்று வச்சுட்டு கேட்கல. இதுல எழுதி இருக்கும் எத்தனை டோஸ் எடுக்கலாம், 40 டோஸோ 50 டோஸோன்னு சொல்லி. அப்ப அது கிட்ட வரைக்கும் இன்னொரு ஸ்டாக் வச்சிருக்கணும். அல்லது ஒரு 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 1.5 மாசம் பாவிக்கிறாங்கன்னு சொன்னா 1 மாசத்துக்கு பிறகு வெளியால போய்க்கலாம் இன்னொன்று வச்சிருக்கோம் இதை பாவிக்கிறோம். அது மோசமா இருக்கிறார்கள், கட்டாயம் அந்த நெபுலைசர் வச்சிருக்கோம். அதோட இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் மாறி முந்தி நாங்கள் வெண்டனி தான் எல்லாரும் கொடுப்போம். இப்ப ஸ்டீராய்ட், ஹைட்ரோகார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்போம். ப்ரிவென்டர் துவக்கத்திலேயே வீஸ் பண்ணிக்கல, அதை கொடுத்து டிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு வராமல் இருக்கிறது மீதி செய்யறோம். அந்த ட்ரீட்மெண்ட்டை மாற்றி உங்களுக்கு பவர் இப்ப இப்படி இல்லாட்டியும் 2 பவர் தருவினோம். ஒன்று இந்த வெண்டலினும், மற்றது இன்னொரு ஸ்டீராய்ட் பவர் என்னென்று மாறி மாறி பாவிக்கிறதுன்னு சொல்லி அதை வச்சிருக்கணும். ஆனால் அந்த ஒன்று அதை வாசிச்சு சரியான முறையில் என்ன சொன்னா, இந்த மிஸ்ட் மாதிரி அமர்த்தேக்குல உள்ளுக்குள்ள சின்ன ஒரு ஒரு ஸ்ப்ரே மாதிரி தானே போகுது, பேக்ல போய் உள்ளுக்குள்ள தொண்டைக்குள்ள போய் சேருவான். அப்ப நீங்க ஷேக் பண்ணாட்டிக்கு போற அளவு காணாது, போற அளவு காணாது. மற்றது அந்த அந்த இது ரெஸ்பான்ஸ் இல்லாட்டிக்கு திருப்பி காட்டும். ஆனால் சில இதே மின்னடக்குன்னு சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற சில பேருக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாத, சில பேர் இதுல இந்த இது அமர்த்துற அமௌண்ட் டோஸ் காணாது, போகாமல் இருக்குது. அதை விட நான் மற்றது இந்த ஸ்டீராய்டு இது வந்து ஒன்று வெண்டலின், மற்றது அந்த நீளம் இல்லாத மெட்ட இது கொடுத்தாண்டா அது இன்னும் உடனே நிப்பாட்டுக்கும். எப்படியும் அந்த ஸ்டீராய்டு 1-2 ஹவர்ஸுக்குள்ள குறைய பார்க்கும். ரெஸ்பான்சிவ் இருந்தா வாய் கழுவ வேணும். முடிஞ்ச பிறகு என்ன பஃபரை எடுத்து நிப்பாட்டின பிறகு அது பிறகு வாய் கழுவி வாய் முழுக்க வேற வெட்டமே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இதில் வரும், வாய் கழுவ வேண்டி வரும். அப்ப அந்த இதுதான் இந்த அஸ்மா இது. ஆனா எமர்ஜென்சி இது வந்து ஸ்டேட்டஸ் வந்து இதில் ஒன்றுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஆள் நீளம்பா இருக்குது, மூச்சடிக்கலாம் இருக்குது, கன்ஃபியூஸ்டா இருக்கு, அதற்கு இல்லாமல் இருக்குது. ஒரு வசனம் சொல்ல இல்லாமல் ஒவ்வொரு வேர்ட் கட்டாயம் டாக்டர் உடனே எமர்ஜென்சி கொண்டு போக வேண்டி வரும். எமர்ஜென்சி அப்போ இன்ஜெக்ஷன்ஸ் போடுவினோம், அல்லது ட்ரிப் போடுவினோம், அதை பார்த்துட்டு வரும். ஆனால் ப்ரிவென்ஷன் இப்போ அலர்ஜி இருக்கிறாக்கள் அல்லது பெர்ஃப்யூம்ஸ் பாவிக்கிறாக்கள் இல்லாட்டி இந்த இதில் பார்க்கறது மாஸ்கை போட்டு வேண்டியது நல்லா. இந்த கோவிடுக்கு பிறகு கோவிடோட செத்தது அஸ்மா வந்தது குறைவு. ஏன்னா அந்த அலர்ஜன்ஸும் இல்லாமல் அந்த அதால அஸ்மா அட்டாக்ஸ் வந்த ஆக்களும் குறைவு, அஸ்மாவில் வந்த மரணமும் குறைஞ்சிருக்கு. கோவிடால செத்தது வேறு. ஆனா இந்த அஸ்மாவால காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமலே டாக்டர் இப்ப எனக்கு ஆரம்ப காலத்துல 500 மில்லியன்ல 5 தடவை அல்லது 6 தடவை கூட பாவிச்சது உண்டு ஒரு நாளுக்கு. அப்ப அதுல வந்து எனக்கு ஒரு திரில் மாதிரி கை கால் எல்லாம் அப்ப அதுக்கு பிறகு நான் மெல்ல மெல்லமா நானா பயிற்சி செய்து ஷாப்பிங் பேக்க நான் என்ன செய்யறேன், மூச்சு வராட்டி இப்ப ஷாப்பிங் பேக் அப்படியே பேக்ல கொடுத்து கொண்டு இப்பவும் பக்கத்துல வச்சு கொள்றது. இப்ப இந்த இப்படி பேக் கண்டாலும் இதுக்குள்ள நான் இப்படியே வச்சுக்கொண்டு மூச்சு எடுத்து உள்ளுக்கு இப்படி எடுக்க எனக்கு லேசா இருக்கிறது. அப்ப அப்படி எடுக்கிறேன். ஆனா இந்த முறை எனக்கு அவர்கள் இப்ப 25 வருஷம் நான் பாவிக்காம விட்டுட்டேன். இப்ப 100 மில்லி தான் தந்திருக்கிறார்கள். இப்ப 2 கிழமை தந்து இப்ப 4 தான்
அந்த பிளாசம் செய்ய கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பார்கள். அதுக்கு பிறகு என்ன மாதிரி இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கா என்னன்னு சொல்லி இனித்தான் சொல்லுவார்கள். எனக்கு நீங்க சொன்னமா புரோங்கி அதுதான் ஆரம்பத்துல வந்திருந்தது. ஆமா, அதுல வந்து ஓகேயா இருந்த சுவாசத்தை இது. ஆனால் இப்பதான் நீங்கள் காட்டின மாதிரி மூச்சு வர்றது சரியான கஷ்டமா இருக்கிறது. அதுக்கு அந்த ஸ்பைரோமீட்டர் அவள் அந்த டெஸ்ட் செய்வினம் அந்த குழாயை தந்து அந்த டெஸ்ட் செய்து அதுக்கு பிறகு டைலேட்டிங் வந்தோட அதோட நீங்கள் எக்ஸசைஸ் பிசியோதெரபி பிரீதிங் எக்ஸசைஸ் அந்த இது செஸ்ட் எக்ஸசைசஸ் வாக்கிங் யோகா மைண்ட்ஃபுல்னஸ் இதெல்லாம் நல்ல நித்ரை இது மற்ற இன்னொன்று விட்டமின் ஏ விட்டமின் சி மெக்னீசியம் விட்டமின் இ குறைபாடுகளாலையும் பெறும். விட்டமின் ஏ விட்டமின் ஏ பி விட்டமின் ஏ சி இ ஏசிஇ அந்த மெட்டதுல எடுக்கிறதெல்லாம் இருக்கும். அந்த விட்டமின் ஏ சாதாரணமா பிள்ளைகளுக்கு தான் குறைவா இருக்கு, பெண்களுக்கு குறைவாயிராது அவ்வளவு. விட்டமின் சி பி அந்த அந்த இதெல்லாம் நாங்க எடுக்கிறது காரணமா இருக்கும். ஆனா அஸ்மா இருக்கிறாங்களுக்கு இப்ப உங்களுக்கு எனக்கு எல்லா டாக்டர் கூட விட்டமின் லெவல்ஸ் இருக்கா பாக்கலாம். குறைபாடு இருந்தா அந்த விட்டமின் எடுக்க தெரியும். அதுல மெக்னீசியம் அதோட இந்த சில உணவுகள் இப்ப அதுதான் கேட்க இருந்தேன் நானும், உணவுகளாலும் அப்படி வருமா என்று கேட்க இருந்தேன். இல்ல சில ஏட்டோபிக் சில உணவு அலர்ஜிகளால உணவுகளால இழுக்கத்துவாங்க அல்ல தும்புறது தூசிகளோட உணவுகளால வேணும். சில பேருக்கு அந்த சில உணவுகள் வந்து அதை குறைக்கிறதுக்கும் இருக்கு. மஞ்சள் இதோட நாங்கள் ஒமேகாவும் எடுக்கலாமா? ஒமேகா அது அது முளைக்கும் போகணும் எல்லாத்துக்கும் வேணும். அது ஒமேகா வந்து லிவர் ஆயில் கொட் லிவர் ஆயில் வந்து ஈரல் ராஞ்சனமா இது மாமிசம் அதாவது என்ன மீன் மீன் எண்ணெய் அதால வாரதான் அதுல வார அதை எடுங்க எப்ப எடுங்க. இது இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா என்ன மாதிரின்னு சொன்னா நீங்கள் என்ன சில உங்களுக்கு இது இருக்க துவங்குது. இப்ப ஒரு முறை குளிர்ந்த காற்று இப்ப வெதர் இந்த போல சேஞ்ச் பண்ணி விண்டர் துவங்கி வெளியால குளிராத்து பட்டு வெளியால போறேன்டா அப்படின்னா போட்டு சாதாரணமா மூக்க பிறகு மஃப்ளரோ என்னத்தை போட்டே மூக்க போட்டு இந்த குளிராத்துக்குள்ள போவாங்க. கூட குளிர் போனாலும் முழுக்கு. அப்ப அதை ஒவ்வொருத்தரும் அஸ்மாக்காரர் வாராக்கள் என்னென்னத்தால எங்களுக்கு கூட வருதுன்னு சொல்லி அறிஞ்சு கொள்ளணும். சாப்பிட வருதா எல்லாட்டிக்கு குடிக்கிறதால வருதா, எல்லாட்டிக்கு யாரோ அருகில் சிகரெட்டு குடிக்கிறதால வருதா, எல்லாட்டிக்கு பொழுது எக்ஸாஸ்ட் இதெல்லாம் போய் வர்றது பெட்ரோல் மனம் எல்லாட்டிக்கு ஒரு வேற என்ன கேஸ் ஒரு விதமான ஸ்ப்ரே அல்லது சென்ட் அதனால வருது அதெல்லாம் அறிஞ்சு அதெல்லாம் தவிக்கணும். அதுகளை தவிக்கணும். அது ஒன்று தனிமல் வராமல் இருக்கும். அப்ப சில பேருக்கு ரைனைட்டிஸ் எப்போ பார்த்தாலும் தடிமல் இது வருதுமாண்டா அந்த இது மற்றது தொண்டை காயத்து வாய் அஸ்மா இழுக்கத்துவங்க என்ன நடக்கும் கூட வாய் திறந்து முச்செடுக்கிறது வாய் காஞ்சி அதுக்கு பிறகு மீதி மெட்ட கரைச்சல் வரட்டும். அப்ப வாயை கொப்பளிக்கிறதும் நீர் சாதாரணமாக குடிக்கிற அளவு இது எடுத்துக்கொண்டு இது எடுக்காது. அப்போ ப்ரீதிங்கும் மாய்ஸ்சர் இதெல்லாம் எடுக்கிறதும் இந்த கவனமா இருக்கிறது தொய்வு இருக்கிறது. சரி, இந்த இவ்வளத்தையும் எடுத்துக்கொண்டு நான் குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஆக வாழ்ந்த முந்தி சின்ன வயதுல நாங்க என்னதுன்னு சொல்லாது தமிழ் என்ன சொன்னாங்க, டிப்தீரியாவுக்கு தமிழ் என்ன சொல்றது? டிப்தீரியா சின்ன வயதுல ஹூப்பிங் ஆஃப் அது வந்து மேல் இந்த தொண்டையில தொண்டை கரப்பன் சொல்றது இல்ல தொண்டை கரப்பன் அது அந்த ஸ்ட்ரைடா
அதுவே மூச்சடிக்கலாம் கஷ்டப்படுறது அது சத்தம். இந்த வாய்ஸ் பாக்ஸோட இந்த இதுல ஒரு ஒரு பெரிய சவ்வு மாதிரி வளர்ந்தோம். சளியால பெரிய ஒரு ஜெரி துண்டு மாதிரி வந்து பிளாக் பண்ணும். அந்த குழந்தைகளுக்கு பிறந்தோடனே ட்ரிபிள் வேக்சின் அந்த வராமல் வேக்சின் கொடுக்குறது அதுக்காக என்ன அது ஆக்கள் ஜாக்கொள்றது. அது அஸ்மா இல்லை, அது இருக்கிறது சத்தம். அதே மாதிரி அஸ்மனி சத்தம் உடைய இந்த பிராங்கியல் அஸ்மா இல்லை. பிராங்கியல் அஸ்மா லங்ஸ்ல நுரையீரல் பகுதி இந்த சின்ன சின்ன குழாயிலும் இதை போல. ஆனா கூட கூட விட்டு இருந்தீங்கன்னா அந்த பெர்மனண்டா டேமேஜ் வந்து அந்த குழாயில் வந்து விரிஞ்சு கொண்டு போகும். விரிஞ்சு கொண்டு போய் சளி அங்கேயே நின்றுவோம். அப்ப அதுக்கு பிறகுதான் நாள் முழுக்க என்னடா நாள் முழுக்க கக்குதல் கக்கல் இருமி கக்குதல் இருமி கக்குதல் சொன்னா அதை விரிஞ்சு சுருங்கி வழியால் கொண்டு போகலான் இருக்கு. அப்ப எப்ப பார்த்தோம் அப்ப அப்படி சளி வர கூட துவங்கினா நாங்கள் படுக்கைக்குள்ள தடையை கொஞ்சம் கீழே வச்சு சலானியில் பட்டுண்டா இந்த சளி கொஞ்சம் முன்னுக்கு வரும். அப்ப வந்து இது மெல்ல மெல்லமாயிரமே வழியாக எடுக்குவான் உண்டு. மெட்டது வார்ம் ட்ரிங்க்ஸ் மெட்டது எடுத்து ஆக இறுக்கமா வர விடாமல் அதுக்கு மியூக்கலிட்டிக், அதாவது அந்த சளி சரியா தடிச்ச சளிய லிக்விட் ஆச்சு வெளியால கொண்டு வர்றதுக்கு அதுல மெத்தடும் இருக்கு, கொடுப்பினம் எடுக்கிறது. ஆனா அஸ்மா இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த பிளாக் பண்ணி இப்ப காத்து வருது உள்ளுக்குள்ள போகுது, பிரியாணி உள்ளுக்குள்ள போய் பேக்ல பிளாக் பண்ணா இங்க பிளாக் பண்ணினா திருப்பி இருக்க உள்ளுக்குள்ள போவோம், வழியால வராது. அப்ப பின்னிக்கு இருக்கிறது நுரையீரல்ல பின்பக்கத்துல சின்ன சின்ன மெல்லிய தோல் தானே வெடிச்சு காத்து வழியால பலூனுக்குள்ள லீக் பண்ற மாதிரி வழியால போகும். அப்ப வெளியால போனா சுவாச பைக்கும் எங்கட நெஞ்சு விழா எலும்புக்கும் இடவழிக்குள்ள காத்து நிக்கத்தான். அப்ப என்ன நடக்கும்? காத்து இங்க நிக்க சுவாச பை சுருங்கி கொண்டு போகும். சுவாசப்பையை விரிய விடாத காத்து இதுக்கு நடுவுக்குள்ள வந்து லீக் பண்ணா இதுக்கு இது எங்கட நெஞ்சில் சொல்லுங்க விழா எலும்புகள் இது எந்த சுவாசப்பை சுருங்கி கொண்டு இருக்கா. இதுக்கு ஒரு ஓட்டை வந்து வலிக்கிட்டு வந்து இதுக்கு காத்து வந்தா சுவாசப்பையை விரிய விடாது. அப்ப கொஞ்சம் இதால கிளப்ஸ் பண்ணப்போம். அப்ப சுவாசப்பை ஒரு சுவாசப்பை ரெண்டு இருக்கு. ஒரு சுவாசப்பை சுருங்கி தண்டத்து வாங்கினா ஹார்ட் டைம் அங்காறு கட்டிக்கொண்டு போகும். இந்த பக்கத்துல இருந்து மெட்ட பக்கத்து போவோம். ஹார்ட்டை கிங் பண்ண துவங்கினோம்னா ஹார்ட் இருக்கிற வர பெரிய நாடிகள் எல்லாம் வளையத்துவாங்க, ரத்த ஓட்டம் குறையத்துவாங்க. அப்ப அது உடனே எமர்ஜென்சி மாதிரி இது கொண்டு போய் நீங்க 100 டியூப் கொண்ட போட்டு தண்ணிக்குள்ள வட்டு வர்றது முடியாத யார் லீக் பண்ண மாட்டோம் சொல்லி எமர்ஜென்சி இதில் இருக்கு லைஃப் சேவிங் வந்து. ஆனா சாதாரணமா இந்த இதோண்டுதான் அவர் சொன்ன முந்தினதுல பார்க்க இப்ப இந்த அலர்ஜி இதுல இந்த மரணம் எமர்ஜென்சி இல்லை, இது சரியில்லைன்னு சொல்லி அதாவது மருந்து எடுத்து ரெஸ்பான்சிவா இல்லை, 4 தரம் பஃப் எடுத்துட்டேன், இப்ப 6 தரம் 8 தரம் எடுத்துட்டோம், ஆனபடியா இன்னும் சரி வரையில்லைன்னு சொல்லி ட்ரை பண்ணி கொண்டு வராமல் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும். அந்த மனப்பான்மை இருக்கும். இல்லை இன்னொருக்கா ட்ரை பண்ணி பேசுவோம் அந்த இது இல்லை. என்ன அந்த மூச்சு திணற ஆள் ஹார்ட் நிப்பாட்டு போவோம். லங்ஸ் தான் 2 லங்ஸ் ஒரு லங்கிலே இல்லை, நுரையில் 2 பகுதிக்கும் இந்த கிடைச்சிட்டு இருக்குதான் அந்த இது மிச்சத்தை சொல்லுங்க. இது வளர்ப்போம். நன்றி. சில இப்ப வீட்டுல இந்த பெட்ஸுகளாலையும் வருதானே இப்ப டோக்கால என்ன நாய் பூனையால மனம் இருக்குது. இப்ப சின்ன பிள்ளை உள்ள வீட்டுல அதான் நீங்க என்னென்னத்துல நாங்களே அறிஞ்சு கொள்ளணும். ஒரு ஆளுக்கு நாங்கள் பண்டிகையில இருந்து சுத்தி கொண்டு இருக்கலாம், ஒன்று நடவாது. ஒரு ஆளுக்கு அறிஞ்சிட்டுவோம். ஆனால் இப்ப ஒரு சின்ன பிள்ளை இருக்கிற வீட்டுல பூனைகள் வச்சு வளர்க்குறார்கள், அது சரியா இருக்குமா? இப்ப பிறந்த குழந்தை இருக்கிற வீட்லயும் 2-3 பூனைகள், அதுவும் பெரிய பூனைகள். அப்ப அது மயிரெல்லாம் கொண்டுபட்டு அதை கையால பிள்ளைய தூக்குறார்கள், பூனையை தூக்குறார்கள். அது சரியா இருக்குமா பிள்ளைக்கு? அதனால இல்ல பிள்ளை இப்ப பிறந்த பிள்ளைக்கு தெரியாது. இருமுது தண்ணி மேல்
அதுதான் சொன்னேன், சின்ன பிள்ளைகள்ல திருப்பி திருப்பி தடிமல் வருது, திரும்பி திருப்பி தும்புறாங்க, இல்லாட்டி திருப்பி திருப்பி இருமல் இருக்கு, வீசிங் இல்லை, துப்புரவா வீசிங் இல்லை, ஆனா இது திருப்பி திருப்பி இருமல் வருது, திருப்பி திருப்பி தும்பினம், திருப்பி திருப்பி சொல்லணும் எஸ்மா. வீசிங் இல்லாத சைலண்ட் எஸ்மா இல்ல அது இப்ப ஒரு பிறந்த அதுதான் குழந்தை, அறிஞ்சோம். இப்ப பிறந்த குழந்தை டாக்டர் அவர் இருக்கிற இன்னொரு மாதமாக இல்லை. இப்ப அந்த வீட்டுல பெரிய பூனை, அது புலி மாதிரி சிங்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்ப அந்த பிள்ளைக்கு வரக்கூடாது. அப்படி அஸ்மாக இருந்தால் எத்தனை வயதுல இருந்தால் சரியா வரும் நமக்கு? அது 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 இப்ப முதல்ல அஸ்மாவா இருக்கு, சின்ன பிள்ளைல சாதாரணமா 2-3 வயதுல போங்க, அதுல ஏற்றுவாங்க. அது முதல் அலர்ஜியா இருந்தாலும் அஸ்மா என்ன எந்த நான் சொல்றேன் 3 வயதுன்னு சொல்லி, எந்த சகோதரத்தின் பிள்ளை 3 வயதுல செத்து அஸ்மா. ஆஸ்மா. ஓ 3 வயது. என்ன காரணம் அது? உடனே பேரப்பிள்ளை, சகோதரத்தின் பேரப்பிள்ளை. ஓ இல்ல அது என்னன்னு தெரியாம இருந்து அப்படி வந்ததா அல்லது? இங்கிலாந்துல ஓ தெரியாது. திருப்பி ஓடி 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 ஒரு 6 மாசமோ 1 வருஷமா ஆஸ்பத்திரிக்கு போறதும் மாறதும், ஆஸ்பத்திரிக்கு போறதும் ஸ்டேட்டஸ் வரைக்குல அள்ளி வீட்டுல பூனை நாய் ஒன்றும் இல்லை. அப்ப அப்ப ஆனா என்ன நடந்ததுன்னு சொன்னால் அஸ்மா கண்ட்ரோல் பண்ணல. அப்ப என்னத்துக்கு சுத்தி இருக்க தூசியா இருக்கணும். ஆனா ஒன்று கார்பெட்ஸ், பிலோஸ், எல்லாம் அஸ்மா இருந்தா ஜன்னல் எல்லாம் பூட்டி திறந்து எல்லாம் துப்புரவாக்கி தூசி இல்லாமல் இனி வேக்யூம் பண்ணி இந்த கார்பெட் மைட்ஸ், மற்றது இந்த கபர்ட்ஸுக்குள்ள பூச்சிகள் கரப்பத்தான் இதழ் இருக்கிறது தெரியா, எச்சம் எலி எச்சம் அப்படி இருக்கிற இதழ், அந்த இதழ் இந்த பூனை நாய் மயிரை விட எச்சங்களாலே இதழாலே பிறக்கும். ஆனா அஸ்மா தாய் தப்பனுக்கு யாரும் இருந்தால் திருப்பி திருப்பி இருந்தாலும் நான் சொன்னேன், சில வார்னிங் இது வளர்த்தில் சும்மா குந்தி கொண்டு அந்த 4 பிள்ளைகள் ஓடி திரியல, இந்த பிள்ளைக்கு அவ்வளவு உச்சாமில்ல ஒரு பக்கத்துல இருக்குது, பிள்ளை இல்ல சாப்பிடுறது இருக்கிறது. ஆனா அந்த உச்சாம் இல்லாட்டிக்கு யோசிக்கணும் இது அஸ்மாவும் இருக்காண்டு. என்ன சொன்னோம்னு சொன்னா, நாங்கள் தாய் தப்பனுக்கு அதை எந்த பிள்ளைக்கு அஸ்மா இல்லை, அதுதான் நாங்க யோசிக்கிறது. என்ன பயன் ஒரு நாள் மிஸ் பண்ணல, அப்ப இந்த டாக்டர் சொல்றது போல அதைத்தான் ஒன்று சொல்றேன், அஸ்மா வீசிங் இல்லாமல் இருக்கும். பீடியாட்ரிஷியன்ஸ் கேட்டா சொல்லணும் வீசிங் தேவையில்லை, திருப்பி திருப்பி இருமல் இருந்தால் திருப்பி திருப்பி ஒன்றுதான். அதோட ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸ் கூப்பிட்டு சொன்னா எல்லாரும் ஸ்போர்ட்ஸுக்கு போயினா இந்த பிள்ளை அவ்வளவு செய்யறது இல்லை, பஞ்சிப்படுது, வேற காரணமா இருக்கும். ஆனா ஒன்று அதோட இப்ப தடிமல் வருது, இது வித்தியாசமா இருக்கு. அப்ப அது போய் அவையில் டெஸ்ட் பண்ணி இதுக்கு முந்தின நாங்கள் இந்த ஆன்டி அலர்ஜி, இந்த ஸ்கின் டெஸ்ட் அலர்ஜி என்னதுக்கு அலர்ஜின்னு பாக்குறதுக்கு அது அவ்வளவு உதவி இல்லை. அதால உதவி இல்லை. ப்ரிவென்ஷன் நாங்கள் அறிஞ்சோள்ளவனும் என்னத்தை நாங்கள் எடுப்போம் நிப்பாட்டி என்னத்துல இதுன்னு சொல்லிட்டு அந்த அரைஞ்சு அதை தவிக்க வேண்டியதுதான். இது இந்த இதுகள் இப்ப இந்த யங்ஸ்டர்ஸ் சிகரெட் ஸ்மோக்கிங், சிகரெட் தான் இந்த சிகரெட் வேப்பிங், அதுகளும் அஸ்மாவை கொண்டு அதை உண்டாக்கும். ஓகே, அதான் பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் அதனாலும் இருக்கு பாதிப்பு. அப்படின்றா என்னத்தால அந்த வெயிப்ஸ் இருக்குதானே சிகரெட் பதிலா. மற்றது இன்னொன்று கூடிய இப்ப ஜிம்முக்கு போகணும்னு சொன்னது இல்ல, அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் செய்யலாம், அதுவும் பிரச்சனை. அதுக்கும் தொய்வு இருக்கும். அப்ப எக்ஸசிவ் எக்ஸசைஸ் விளங்குதோ, 5 நாள் செய்யறதுல 1 நாள் செய்து முடிக்கிறதுல வேலை இல்லை. அதாலே வர்றதுக்கு இது உண்டு. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் டாக்டர் எந்த சாப்பாட்டுகளை தவிர்த்து கொள்ளலாம்? சாப்பாட்டுகளால் இதுகள் இருக்குமா? இல்லை தானே. அவருக்கு சில அலர்ஜிக்கான ஆட்களுக்கு சில பேருக்கு இந்த சாப்பாடு
ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தெரியும், சில சாப்பாடுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு ட்ரிங்க்ஸ் சில ப்ரிசர்வேட்டிவ் போட்டோன்னு தும்மினா போட்டோன்னு தனிமேல் மாதிரி வருது. இதுன்னு சொல்றது என்னன்னு சொன்னா வயிற்றெரிச்சல், அது இந்த நெஞ்செரிச்சல் தான், நெஞ்செரிச்சல் புளிச்சு சாப்பிட்டோன்னு புளிச்சு வர்றது, தொய்வுழுக்கத்துவம் அவையில் அப்படி இந்த அசிட் மாதிரி புளிச்சலா வந்து அடித்தொண்டையில வந்துட்டு இந்த ஏவர இல்லை மெட்டது ஒரு புளிச்சல் வந்துட்டு வந்து பிரதான கேர்டுன்னு சொல்றாங்க, அது நெஞ்செரிச்சல் பேர்ந்து அது எஸ்மாவா மாறும். அப்ப வீசிங் இருக்கிற ஆக்களுக்கு இப்ப எங்களை போல இந்த வயது போல குழந்தைகளுக்கு இல்லை 30-40 வயது பிறகு கூட உரைப்பி சாப்பிட்றது, கூட புளிப்பான சாப்பாடு சாப்பிட்றது, கூட இருக்கிற புளிச்சு வயிறு பெருமின மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் பேக்ல புளிச்சலா வேர்ந்து வயிற்றுங்கிறது உண்டு. தொய்வும் அதோட தொய்வும் இருக்கு, அஸ்மா வேற. அப்ப அதுவும் அப்படியான ஆக்களுக்கு அப்ப அந்த அந்த அது ஒரு காரணம். அப்ப அதுக்கு வைத்தியத்துல குறைச்சு அந்த சாப்பாடுல இதெல்லாம் குறைக்க இல்லாமல் போயிட்டு. சரி ராஜினி எல்போன் சொல்ற வணக்கம். மற்றது டாக்டர் ராஜினி வந்தா சொல்லுங்க வாணி. இப்ப எங்களுக்கு எங்கட ஐயாவுக்கு இருந்தது, எங்கட அம்மாவுக்கு இல்ல. அதுபோல எங்கட ஒரு சகோதரங்கள்ல 2வது அக்காவுக்கும் விழுப்பு இருந்து 41 வயது வரைக்குள்ள சரியா 7வது அப்படி இருந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டார். அதுபோல என்னது அக்காண்ட மகன் ஒன்றுக்கு அவருக்கும் வந்திருந்து 7 வயசோ 8 வயசு வரையும் இருந்தது. இப்பொழுது அவருக்கு 40 வயசு ஆகுது, அவருக்கு இப்ப இல்ல. அவர்கிட்ட மகனுக்கும் அதே போல இப்ப 8 வயசு ஆகுது, அவருக்கும் அதே மாதிரி பள்ளிக்கூடம் போனா நீங்க சொன்ன மாதிரி மற்ற பிள்ளைகளுக்கு தடிமன் வந்தா அப்படி வந்து தோணுன அவனுக்கு டக்குன்னு அவன் ஒரு பிள்ளையின மாதிரி தும்பி இழுத்து கொண்டே நர்சிங் ஹோம்ல கொண்டே அந்த பம் அடிச்சு இதை வருவா கொண்டு வர்றது, எடுக்கலாம் மூச்சு எடுக்காமல் இதண்டுவான். இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்ப 8 வயசு வந்துட்டுது. ஆனால் அந்த அஸ்மா வாரது குறைவா இருக்குது. அந்த தகப்பன் மாதிரி அந்த வயசு வேற, அது அப்படியே விட்டாங்க நிக்குமா? சாதாரணமா 3 வயதுல இருந்து 3-4 வயது பெரிய பிள்ளையா 12-13 வயதோட நின்றுடும். 75 பேருக்கு இல்லாமல் போகுது. அதுக்கு பிறகு அந்த ஆக்களுக்கு வயது 50-60 வயது பிறகு சில பேர், எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு திருப்பி வீஸ் பண்ணி பேசிக் வேற அடல்ட் ஆன்செட் அஸ்மான்னு சொல்றோம். அந்த ஆக்களுக்கு திருப்பி ஒரு வீசிங் வரைக்குள்ள இதுல சில காரணங்களால வருது. ஆனா அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற அஸ்மா முக்காவாசி பேருக்கும் 10-11 வயதோட இல்லாமல் போயிடும். அந்த கூடிய இரவு பாலா மூச்சடிக்கிறாமல் ஆஸ்பத்திரிக்கு ஓடி வாராங்க தான் ஈடுபட்டு கொண்டு போறோம். அந்த சாதாரணமாக மைல்டு மாடரேட்டா இருக்கிற அஸ்மாக்கள் இருந்துட்டு வாரதல், இரவுல குழப்படி செய்யாமல் பாடல மாற்றம் இருக்கிறார்கள், தன் பாடல போயிடும். அப்ப குடும்பங்கள் அது ஒன்றே ஒன்றுதான், தாய் தகப்பன் 2 பேருக்கு இருந்தாலும் வர்றதுக்கு இடம் நல்ல இருக்குது. அப்ப தாய் அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு இருந்தாலும் அஸ்மா சந்ததியில வர்றதுக்கு இருக்கு, சந்ததியில வர்ற. அதோட இப்ப பிரெக்னன்சி அதுவும் சில பேருக்கு இந்த பிரெக்னன்சியோட வாரதும் இருக்கிறது. ஆனா அந்த சாப்பாடுகள் இதுல என்னன்னு சொன்னால் இந்த பிரெக்னென்ட் ஆக்களுக்கு சில பேருக்கு அஸ்மா வந்து வெயிட் கூட, வெயிட் கூட உடற்பெருமன் அஸ்மா இருக்கும் தங்களுக்கு. அதான் இன்னொன்று வர்றது. இப்ப தொய்வா மெல்ல இதுக்காக நாங்கள் கூட பெருமனை எடுக்க துவங்கினால், அதே மாதிரி கற்பனையின் கூட பெருமன் எடுத்தாலும் அந்த வீசிங் அந்த லோட் எக்ஸ்ட்ராவா இருக்க, அதனுடைய அந்த எக்ஸ்ட்ராவா போடுற உடல் பெருமனை குறைச்சு கொள்ளலாம். அதோட ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா இருக்கிற ஆக்கள், சில அலர்ஜிக் ரேஷ் மாதிரி ஆக்களுக்கு வாராக்கள், அப்படியான ஆக்களும் இருக்கலாம். எக்ஸிமா இருக்கிற ஆக்கள் மெட்டாக்களுக்கு அலர்ஜி இந்த அஸ்மா வாரத்துக்கு கூட சான்ஸ் இருக்கு.
வணக்கம் டாக்டர். நான் வணக்கம். கேட்டுக்கொண்டிருந்தேன். உண்மையா சிறப்பா எல்லாருக்கும் அது தேவையானதுதான். கூடுதலா நாட்கள் இருக்கிறவர்களுக்கு எங்கடா வீட்டுக்காரருக்கு இருந்தது இந்த இதை அவர் அது சில நேரம் அந்த இவர் அம்மா அப்பாவுக்கு இல்லையா அவர் அப்புக்கு இருந்ததான்னு சொல்லி அது அந்த ஒன்றை விட்ட ஒரு பரம்பரையில வர்றதாக இவருக்கு மட்டும்தான். இவரை உள்ள 4 பிள்ளைகள் இவருக்கு மட்டும்தான் அது இருந்ததான்னு சொல்லி இப்ப இங்கேயும் அவர் அதுக்கு ஸ்ப்ரேகள் எல்லாம் பாவச்சு கொண்டுதான் இருந்தவர். இப்ப இந்த திருப்பி இப்ப லங்ஸ்ல வருத்தம் வந்த பிறகு கூடுதலா வீட்டுல அந்த ஒட்டிசன் பகல்ல இரவில் அந்த மாஸ்க் எல்லாம் போட்டு மற்ற மிஷின் மாத்தி செய்யறது. இப்ப டாக்டர் என்னன்னு சொன்னா அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே ஒன்று கொடுத்துருக்கிறார். ஏன்னா இவர் வயரோட கீழே தான் டாக்டர் எங்கட விட்டு கீழே. அப்ப அவரோட போயிலாது வயர் காணாதுன்ட்டு அந்த ஒரு ஸ்ப்ரே வந்து கொடுத்துருக்குறாரு. நீ வெளியில இறங்கி போய் அப்படி வகையது மேலாதுன்னு சொன்னா இதை அடிக்கலாம்னு. ஆனா அதை முந்தி இவருக்காது நெடுகலும் இந்த இருமின உடனே இதண்ட உடனே அடிச்சு பழகி நான் பேசுறேன்னா அந்த நெடுகலும் தொடர்ந்து அடிக்கக்கூடாது. என்ன அது அவர் பழக்கமா போயிட்டுதா இல்லாட்டிக்கு ஏலாமண்டு அடிக்கிறாரான்னு தெரியாது அது. ஆனா இப்ப அதெல்லாம் குறைஞ்சி சொல்லலாம். ஏனென்றால் அதை நாங்க சொல்லல. அது என்ன அவருக்கு மூச்செடுக்க கஷ்டம்னு சொன்னா அவர் திருப்பி திருப்பி அடிப்பார். அந்த அந்த சுவாச பைய விரிச்சு மூச்சு எடுக்கிறதுக்கு அது நாங்கள் அதுக்கு அது கூடாதுன்னு சொல்லிக்கலாம். அந்த அப்ப அதுக்கு நாங்கள் கூடாதுன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும். மூச்சு எடுக்கக்கூடியதா எடுக்கிறாட்டி கால் எடுக்கணும். அப்படி அப்படி திருப்பி திருப்பி அடிச்சால் அவர் திருப்பி போய் டாக்டர்கிட்ட நான் இந்த வேறங்கோ 4 தரம் சொல்லிங்க இப்ப 18 தரம் செய்தும் சரி வரேன்னு சொன்னா அந்த டோஸ் எடுக்கிற டோஸ் காணாது அல்லது அந்த மெடிசின் எஃபெக்டிவ் இல்லை, வேற மாத்த வேண்டி வேற அதை வச்சு செத்த செத்த குதிரைக்கு அடிக்கிற மாதிரி செத்த வேலை எடுத்து ஒரு 4 முறைக்கு அடிக்க சொன்னா சரி இன்னும் 2 தடவை அடிச்சிட்டீங்க அந்த ரெஸ்பான்ஸ் அந்த அதுல வர எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ் எஸ்மா இல்லாமல் போனவர்கள் குறையும். அப்படி குறையாமல் நீங்க 4 தடவை சொன்னீங்க நாங்கள் பகல் முழுக்க அடிக்கிறோம் ஒன்று இல்லைன்னு சொன்னா அதை மாத்த வேண்டி வேணும். இப்ப இருமினோடனே உடனே அடிக்கிறார். சரி என்று கொஞ்சம் இருந்துட்டு அது இருமினாண்டா சரி இருமி போட்டு விடுவோமாண்டு இல்ல அது அந்த அவருக்கு இருமல் அதை நாங்கள் சொல்லல. அது எங்களுக்கு அப்படி வந்தா தான் தெரியுமே. இருமேக்ல பின்னுக்கு ஆளுக்கு அடுத்த மூச்சு எடுக்கலாம் இருக்கிற மாதிரி தான் எடுக்கணும். இல்லாட்டி சாதாரணமா நாங்கள் சாதாரணமா இருமேக்ல எடுக்கிறாங்களா இல்லையே. அஸ்மா இருக்கிறவர்களுக்கு தான் அந்த பவர் கொடுத்துருக்கு. அஸ்மாக்காரருக்கு தான் அந்த மூச்சு எடுக்கிற அந்தரம் இருக்கு. மூச்சு எடுக்க இல்லாமல் வெளியால மூச்சு எடுக்கிறது இல்ல, மூச்சு வெளியால விடையலாம். அதாலதான் வருது எக்ஸேல், இன்ஹேலிங் இல்ல, வெளியால மூச்சு எடுக்க வெளியால விடையலாம். அப்ப உள்ளுக்கு அடைக்கு. இப்ப வருத்தம் அதை வெளியால எடுக்கத்தான் தட்டுன முடியாது. ஒருக்கா 2 தடவை பார்த்துட்டு நிப்பாட்டுறதும் பார்க்க திருப்பி அவ கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்து இந்த வேறங்கோ நீங்கள் ஒரு 15 வச்சுட்டு வேறங்கோ நீங்க 4 தரம் சொன்னீங்களோ 8 தரம் 10 தரம் இன்றைக்கும் செய்யறேன் நாளைக்கு இப்படி செய்து வர்றாரு. அப்ப இது இந்த ட்ராக் அடிக்குவேட்டா 2 ஒன்று இப்ப ஃபுல்லா ஒரு பிளஞ்சர் இந்த ப்ரெஸ் பண்ண சொல்லி இன்னேலர் கொடுத்தால் இன்னேலர் கொடுக்கறதுக்கு ஒன்று அது அந்த முறை நல்லா ஷேக் பண்ணி போட்டு அந்த முறை நான் சொன்ன மாதிரி நல்லா வெளியால காற்றை விட்டுட்டு நல்லா சுற்றி பிடிச்சி உள்ளுக்கு அமர்த்தி 10 செகண்ட்ஸ் பிடிச்சி கொண்டு பட்டா தான் அந்த டோஸ் அடிக்குவேட்டா போகும். இல்லாட்டி அரைவாசி டோஸ் தான் போகும் காணா. அப்ப நீங்கள வாசிச்சு அந்த அதுல இருக்கிறது பஃபர்ல இருக்கிற சரியா செய்றீங்கன்னு பார்த்தா செய்து அதே மாதிரி 8-10 தரம் செய்து போட்டு அது சரி பேராட்டி திருப்பி போய் டாக்டரோட கதைச்சு வேற இன்னொன்று இருக்கா இப்ப என்ன கணக்கு இதழ் வந்திருக்கு வேற மருந்து வந்து எடுக்கணும். அதை வச்சு நான் அரைவாசி நேரம் பாரபுலேன்னு சொன்னா அந்த இடத்துக்கு படக்குன்னு அமர்த்துறது போற டோஸ் காணாது திருப்பி அமர்த்தி 4 டைம்ஸ் ஒவ்வொரு 10 செகண்ட்ஸ் பிடிச்சு கொண்டு இருந்து விட்டுட்டு அது பிறகு அதோட இந்த கேளுங்கோ இந்த பஃபரோட ஸ்பேஸ கண்டுருக்க நீட்டு குழாய் மாதிரி ஒரு பெரிய டியூப் மாதிரி வச்சு வாசி அதுவும் இருக்கு. அது வீட்டுல வச்சிருக்காரு. அதுவும் கொடுத்து பெஸ்ட். அதை போட்டு எடுத்தா நல்ல ஸ்பேஸரோட போட்டு எடுக்கிறது நல்ல. இப்ப டாக்டர் அவருக்கு அந்த நான் சொல்றது நீங்க இப்படி நேரம் அடிக்கத்தான். இப்ப அவருக்கு கொஞ்ச காலமா லங்ஸ்ல பிரச்சனை வந்தபடியா இப்ப அந்த ஸ்ப்ரே அதுகளும் இப்ப வீட்டுல அந்த பகல்ல ஒட்சிசன்
செய்கிறது. இப்போ இரவில் அந்த மஸ்க்கு இடி மட்டும் இரவு 10 மணி போட்டால் விடிய 6 மணி தான் கலட்டெல்லாம் எல்லாம். அப்போ அதுக்கு 2 மிஷின் இருக்குது. 2 ஸ்லீப் அப்னியா ஸ்லீப் அப்னியாக்கு போடுற மாஸ்கா ஓ ஓ அந்த இப்போ எங்களுக்கு இந்த மயக்கைக்கு முதல்ல ஆப்ரேஷனுக்கு வாயை மூக்கையும் மூடி போடுவாங்க. அதை போட்டால் ஆட்டி அங்கால திரும்பி கிரும்பிட்டா அது மெஷின் கீ 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 எந்த நேரம் வண்டியில் அடிச்சவரு பாவம் இருக்கும். எனக்கு நித்திர குறைவு. அப்போ அந்த நேரம் இறுக்கி பூட்டினோடனே அவருக்கு பின்னுக்கு அந்த தோல் கூடி பின் புரடியில தோல் கூடிட்டு அஞ்சிருக்கு. ஏன்னா இறுக்கி பூட்டினா தான் அதை அவர் படுக்கைக்க திரும்ப கொள்ளைக்க அசையாம இருக்கும். எல்லாட்டிக்கும் மெஷின் ஒரே அடிச்சபடிக்கு எல்லாம் அடிச்சபடி சத்தம் போடுறாண்டா படியான கேஸ் போது உள்ளுக்குள்ள போய் அப்படிதான். அதுக்காக பேர் திருப்பி கலாட்டி பேருந்து இறக்கி பூட்ட வேணும். ஆனா இப்ப அந்த ஸ்ப்ரே டாக்டர் பின்னுக்கு பஞ்சென்னும் போட்டு அந்த தோலை செஞ்சாமல் ஒரு டவல் அல்லது மெல்லிய சாஃப்ட் கிளாத் போட்டு செய்யலாம் நிறைய கோசம் டேமேஜ். அதான் நம்ம முடியாது அது விடாது டாக்டர். ஏன்னாடா அந்த மிஷின் வந்து அந்த பின் வயர் வந்து அதுக்கு அளவா தான் இருக்குது அவருக்கு அதை பூட்டுறதுக்கான. நான் இப்ப வந்து அந்த ஸ்ப்ரே அவர்கள் அந்த வெளியில மட்டும் இவர் போனா மட்டும் பெரிய மிஷின் ஒன்று கார் வழியா போய்க்க அதையும் போட்டு கொண்டு போகணும். இது வந்து அந்த ஸ்ப்ரே வந்து இப்ப நடுகளும் அடிக்கிறதில்ல. வெளியில டாக்டர்கிட்ட போக மட்டும்தான் அந்த ஸ்ப்ரே கொடுத்துருக்குற டாக்டர்டா தச்சமேனு இறங்கி ரோட்ல அப்படி எதுவும் போய்க்க இயலாம வந்ததுன்னு சொன்னா அதை அடிக்கலாம்னு சொல்லி முந்தி மாரி இப்படி தொடர்ந்து ஸ்ப்ரே இப்ப அடிக்கிறதில்ல. அது இப்ப நல்லா விட 3 நேரம் அந்த என்னன்னு சொன்னால் நான் ஒன்று சொல்றேன். உங்களோட ஹஸ்பண்டுக்கு இருக்கிறது ஆர்டினரி அஸ்மா இல்ல. இப்ப அஸ்மா இல்ல, பல்மனரி ஃபைப்ரோசிஸ் இருக்கும் வேற. அதாவது அந்த அந்த நுரையீரல்ல இருக்கிற அரைவாசியும் நேர் மாதிரி வந்துடுது. விரிகிறது எல்லாம் குறைஞ்சு கொண்டு போகுது. அதுதான் அவ்வளவு மருந்துகளும் கொடுப்படுது. எஃபெக்டிவ்னஸா இல்லை. பல்மனரி ஃபைபர் சிஓபிடின்னு சொல்லுவாங்க. அதாவது பல்மனரி ஃபைப்ரோசிஸ் அது டயக்னோசிஸ் வேற. உங்களுக்கு அது இது டாக்டர் முந்தி இவருக்கு அஸ்மான்னு சொல்லி தான் விவகாரம் இருந்தது. இப்போ ஒரு கொஞ்ச காலம் தான் ஒரு 6 மாதம் லங்ஸை பாதிச்சுட்டு லங்ஸ் வருத்தம் மண்டபடியா 3 நேரம் அந்த மருந்து போட்டு ஆவி பிடிக்கணும். அதான் சொல்லுவார் ஆவி பிடிக்க எல்லாம் உங்களுக்கு ஏற்றி இது போய் உடனே போய் வாயெல்லாம் கொப்பளிச்சு கழுவி தான் உடனே சாப்பிட்டேன். நெபுலைசர்னு சொல்லி ஸ்டீம் எடுக்கிற மாதிரி மருந்து போட்டிருக்கேன். நெபுலைசர் அந்த இது 3 தடவை சாப்பாட்டுக்கு முதல்ல அதை செய்ய வேணும். ஆனா இப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த 3 நேரம் இல்லை. அது 3 நேரம் பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டும் பிறகு போய் பிடிக்கிறாரு. அது ஏன்னு தெரியாது. டாக்டர்கிட்ட கேட்காம அவரை செய்யல. அது அதை நீங்க கேளுங்க. ஏன்னு சொன்னால் அந்த அவருக்கு கொடுத்த மருந்து அவருக்கு காணாது. காணாதுன்னு நான் சொல்றேன். ஆனா அந்த அந்த அவர்கிட்ட உடம்பு சொல்லுது எனக்கு இன்னும் தேவைப்படுது. அதான் திருப்பி போய் பிடிக்கிறேன். அப்படியாவது நீங்கள் திருப்பி போய் டாக்டர்கிட்ட காட்டி இது கதைக்க வேணும். இப்ப திருப்பி அந்த டாக்டர்கிட்ட தான் போகணும். நன்றி டாக்டர், உண்மையிலேயே சிறப்பா இந்த கேட்டு கொண்டிருந்த நான் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. வாங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர். நானும் உங்களுடைய எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்கள் சூரியன் அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். எங்களுக்கு அந்த பிரச்சனைகளே இல்லை. ஆண்டவருக்கு நன்றி. எங்களுடைய ஃபேமிலியிலையும் இல்லை. ஆனால் எங்களுடைய மகன் வந்து சின்ன பிள்ளை நாங்கள் இந்தியாவில் இருக்கிற நேரத்தில் எங்களை பரம்பரையிலே இல்லை. அந்த இது இந்தியாவில் இருக்கிற நேரத்தில் தூசியும் தானே. அவர் என்ன கோவம் வந்ததுன்னா தலையில் மண் அள்ளி அள்ளி கொட்டுவார் எங்களோட மகன், 3வது மகன். அப்போ அதுக்கு பிறகு பார்த்தா அவருக்கு அந்த இழப்பு மாதிரி வந்துட்டுது. பிறகு நாங்கள் எங்கள் திருநெல்வேலி என்ற இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் இருக்காருன்னு சொல்லி அங்கே கூட்டிக் கொண்டே காட்டினோம். சில வைத்திய முறையில் சொன்னார், சில சாப்பாட்டு முறைகளெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கு பிறகும் அவருக்கு கொஞ்சம் இருந்தது. ஆனால் இப்போ இல்லை. அது இடையில வந்தது தான் அந்த தூசியால் தான் அவருக்கு அது வந்ததுன்னு சொல்லி. ஆனால் இப்போ சில நேரத்தில் தடுமல் பிடிச்சதுன்னா கொஞ்சம் அவருக்கு அந்த இழைப்பு மாதிரி வரும். அது இந்த பம்மடிப்பார், அது சும்மா போயிடும். இப்போ நீங்கள் இப்போ செல்வி கேட்டுக்கொண்டிருந்ததையும் நீங்கள் சொல்லிக்கொண்டதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். செல்வி தான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க சொன்னது சரி. இதுல உண்டு. நான் சாதாரணமாக அந்த இப்ப எங்களோட நாங்கள் அல்லது நீங்கள் அந்த காலத்துல நாங்கள் அந்த மணலுக்கு ரோட்டு போய் விளையாடுறது, மண்ணுக்கு ரோட்டு போய் விளையாடுறது, ரோட்டு புழுதிக்குள்ள விளையாடுறது, வீட்டுக்குள்ள இருந்து விளையாடுறது. அப்ப அந்த கிருமியல் தொட்டு பழகி அதால பாடிஸ் கூட ஸ்ட்ரென்த்ல அஸ்மா குறைவு. அஸ்மா குறைவுன்னா எங்களோட பாடி ரெசிஸ்டன்ஸ் கூட. அந்த
ஒவ்வாமை வாரதுக்கு வார அலர்ஜி ப்ராடக்ட்ஸுக்கு ரெசிஸ்டன்ஸ் கூட. ஏன்னா நாங்கள் பூனை நாயை பாட்டு வந்தாலும் ஓடி தெரிஞ்சாலும் என்ன ஏர் கண்டிஷன் ரூமுக்கு இல்லை. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு கையை கழுவு, மூக்கத்துட, மேசையை தொடாத, லெத்திர விழுந்தா அவனும் சாப்பிட. நான் லெத்திர விழுந்ததில் எத்தனை சாப்பிட்டுக்கோ போட்டு வேக்க போடுறோம். அப்படிதான். அப்படி இப்ப தொடவிடாங்க நம்ம தூக்கி எறிகிறது. அப்படியான பிள்ளைகளுக்கு தான் இப்ப எஸ்மா. அதான் அலர்ஜி, அந்த எதிர்ப்பு சக்தி இல்லை, அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்ல. அப்ப பீசிங் அப்ப அதுக்காக வேண்டி போய் ஊத்திய தடவணும் இல்ல. ஆனா அதை வந்து அறிஞ்சிருக்கணும். அந்த காலத்துல நாங்கள் வந்து இந்த உலகத்துக்கு சுத்திகரம் பண்ணி இந்த சுத்தம் இல்லாமல் இப்ப கையில இருந்து தொட்டால கையை துளைச்சி போட்டுதான் வேக்கில் வைக்கணும். மேசையில இருந்து பிங்கால இருந்து வெளியால விழுந்தா வேக்கில் எடுத்து வைக்கலாம். அது அப்படி தட்டி 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 போட்டு சுத்தம் எடுத்ததுல இப்ப ஏதாவது ஒரு அலர்ஜன் ஒரு வித்தியாசம் வந்தா வீசிங்களை கொண்டு போகும். நன்றி டாக்டர், உங்களோட எல்லாத்துக்கும் நன்றி. நல்ல அறிவுரைகள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. எல்லாருக்கும் பிரயோசனமான ஒரு இதுதான். கவனமாக இருக்கலாம் தான் நாங்கள் என்ன கவனமாக. ஆனால் அவருக்கு அங்கே சொன்னாங்க, இந்தியாவில் சொன்னாங்க இந்த வெண்டிக்காய், கத்தரிக்காய் அப்படியான சாப்பாடுகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே சொன்னேன். இந்தியாவில் இருந்த டாக்டர் சொன்னார் வெண்டிக்காய். அதை நான் சொன்னா நீங்கள் சாப்பிட்டு ஏதாவது ஒரு சாப்பாடுல உங்களுக்கு ஒரு வித்தியாசம், கிரந்தி மாதிரி ஒரு வித்தியாசம், ஒரு கரை இறக்குது, ஒரு வீசிங் வருது, ஒரு இருமல் வருதுன்னு சொன்னா அதுல தவிக்கும். ஒரு ஆளுக்கு நல்லது, மற்ற ஆளுக்கு அதால ஒரு நஞ்சு. இங்க சாப்பிடுறாரு, இங்க அவர் எல்லாம் சாப்பிடுறாரு, அது ஒன்றும் இல்லை. இங்க எல்லாம் சாப்பிடுறாரு. அங்க சொன்னதுதான், அதுதான் நான் இப்ப சொன்னேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் டாக்டர். வந்து இவ்வளவு நேரம் வினாக்கேட்டு எடுத்துக்கொண்டு வந்து செய்தி கேட்டதுக்காக எடுத்துக்கொண்டு வந்து சொன்னது எத்தனையோ கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் பிரயோசனமான இதாக தான் இருந்தது. நானும் முழுக்க கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். முதல் சிறப்பான வாழ்த்துக்கள் டாக்டர். உங்களுக்கு உங்களுடைய நேரத்தை கணக்கெடுக்காம நேரத்தையும் பொருட்படுத்தாம வந்து சொல்லி கட்டுருக்குறீங்க. உங்களுக்கு விண்டர் அங்க என்ன? எங்களுக்கு இப்ப சம்மர் துவங்குது, உங்களுக்கு விண்டர். இப்ப எங்களுக்கு இப்ப ஆட்டம், விண்டர் துவங்க, இப்ப குளிர துவங்க கொஞ்சம் அவ்வளவுதான். நன்றி டாக்டர். டைம் மாத்தியாச்சு. அது நன்றி. இதே நேரம் டாக்டர், இப்போ அஸ்மாக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ ஒரு இது காணொலி கேட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் சொன்னார், சாப்பிட்ட உடனே நடங்கோ அரை மணி தியாலம் அப்படின்னு சொன்னார். அது சாத்தியமாகுமா? இப்போ சிலருக்கு இப்போ சாப்பிட்ட உடனே ஒரு கொஞ்ச நேரம் அரை மணி தியாலம் தாண்டி நடக்கல, கொஞ்சம் நடக்கக்கூடியதாக இருக்கும் கூட தூரம். இப்போ சாப்பிட்ட உடனே நடக்கிறது ஒரு அரை மணி தியாலம், அது கஷ்டமா இருக்கு. எல்லாரும் செய்ய வேணும் இல்லை. சில பேருக்கு அந்த நேரம் ஃப்ரீயா இருந்தா நடந்துவா. என்ன மாதிரின்னு சொன்னா எல்லாம் பழக்கத்தோட. இப்ப நான் சாப்பிட்ட உடனே வெளியால போய் ஒரு 10 நிமிஷம் நடந்து வரான்னு சொன்னா முதல் கிழமை கஷ்டமா இருக்கும். அதுக்கு பிறகு பழகிடும். சாப்பிட்ட உடனே அதால நன்மை அரை மணி நேரத்துக்கு பிறகு நடக்கிறவனுக்கு நன்மை தான். 10 நிமிஷம் உடனே நடக்கிறவனுக்கு மாற நன்மையும் ஒன்றே இருக்கும். வித்தியாசம் கணக்கேதான். என்ன நடக்கிறதால சாப்பாடு சமீபடுதா இல்லையே, தண்டை பாட்டில் கூட சமைச்சோன்னு இருக்கும். அந்த எனர்ஜிக்காக வேண்டி விளங்குதோ என்ன முக்காவாசி பேரும் சாப்பிட்டோன்னு ஓடி போய் படுத்துடுறேன். வயதுக்கு வித்தியாசம் தானே வயது. ஆனா இப்ப தொழில் செய்யறாக்கள் எத்தனை பேர் நடக்கலாம்? குறைவு. ஆபீஸ்ல இருந்து சாப்பிட்டு அந்த 1 hour half an hour 45 minutes லஞ்ச் டைம்ல கொண்டு போற சமைச்சு கட்டிட்டு போட்டு அதுல எடுத்து போட்டு திருப்பி வந்து மேசையில இருக்கத்தான் சரியா இருக்கு. அப்ப எலும்பி இருந்து ஸ்ட்ரெச் பண்ணு. ஆக்சுவலி இந்த நடக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி இல்லை. சாப்பிட்ட உடனே 10 நிமிஷம் நடக்கிறேன்னு சொன்னா அது சாத்தியமா இருக்கும். விளங்குதோ? சாத்தியமா இருக்கும். 4ஆம் 20ஆம் இதுல இருந்தோண்டு 3rd floor 20th floorல இருந்து வேலை செய்தோண்டு இறங்கி வந்து இப்போ வெளியால பேமெண்ட்ல சுத்தி போட்டு மேல போக சரியா இருக்குன்ட்டேன். அப்ப இப்ப இந்த இரவுல வந்தா ஒரு நேரம் இந்த நேரம் எந்த நேரம் காலை ஒருக்கா சாப்பிட்டு 3 நேரம் உங்க சாப்பாடு நடக்குது இல்லையா இருக்கும். மத்தியானம் ஒரு சொட்டு இனத்தையும் கூட கடிச்சு போட்டு இருக்கிற மந்த இது. ஆனபடியால் இப்படியாவது ஒரு நாளுக்கும் ஒரு கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் செய்யறது, அதாவது ஜிம்முக்கு போலாட்டி அல்லது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் இல்லாட்டி வாக்கிங் எக்ஸசைசஸ், பிரீதிங் எக்ஸசைசஸ் அல்லது ஸ்விம்மிங் அல்லது டென்னிஸ் அல்லது ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஒன்று வயதுக்கு தக்கன மாதிரி. இப்போ 20 வயது 30 ஆக்கள் வீக்கெண்டுக்கு போய் பேட்மிண்டன் டென்னிஸ் விளையாடி இந்த மாதிரி செய்யக்கூடிய பின்னேறம் வேலை செய்யணும்.
மெட்டாக்கள் பின்னேற இல்லாட்டிக்கு வாக்குக்கு போய் ஒரு வாக்கு போயிட்டு வரையணும், இல்லாட்டிக்கு ட்ரிப்ல பீச்சில் போய் நடந்து போட்டு வரையணும். எது கொண்டு எங்களுக்கு தேவையானது விளங்குது, உடம்புக்கு நல்லதை செய்கிறோம். வீட்டில் இருந்து டிவியும் ரிமோட்டோடையும் இருக்காம ஆமாம். மீதியே ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் செய்யணும்னா எல்லாட்டிக்கு ஒன்றுமே இல்லாட்டிக்கு எழும்பி இந்த சாதாரணமா ஒன்று செய்யறது. இப்ப நடக்கிறது ஒரு காரியம் இல்லை, எழும்பி இருக்க வீட்டுல இருக்கிறாங்க ஸ்ட்ரெச் பண்றது, ஒரு மேசையை பிடிச்சு கொண்டு குதிக்கா எழும்பி விரல்ல நிக்கிறது, எல்லாத்தையும் காலை பிடிச்சு கொண்டு பின் பின் கணக்கால ஸ்ட்ரெச் பண்றது, கையை உயர்த்தி பிரீத் பண்ணி அப்படி எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் எல்லாத்தையும் யோகா மாதிரி. இந்த டாய்ச்சி விளங்குதா, இந்த ஸ்லோ மூவ்மெண்ட் எக்ஸசைசஸ், அது ஒவ்வொரு டிவியில அல்லது ஐபேட் எக்ஸசைஸ் யூடியூப்ல காட்டுறாங்களே எக்ஸசைஸ் செய்யுங்கன்னு சொல்லி. நாங்க காலையில ஒவ்வொரு நாளும் யோகா செய்யறோம், 1/2 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் காலையில. அதுல யோகால ஒன்று உடம்போட மற்றது மைண்ட் யோகா, மைண்ட கண்ட்ரோல் பண்றது. அது இவ்வளவு ஒரே ஒரே மூச்சுல விட்டு தண்ணி வாய்த்து மூச்சு விட்டு அதோட அந்த உணவு எங்கட இதோட தியானத்தை ஒரே இடத்துல வச்சு கொண்டு படியால மே போவாங்க. நாங்கள் என்ன செய்யற எக்ஸசைஸ்ல எங்களோட மைண்ட் வந்து எங்கேயும் சுத்தி கொண்டு வராமல் ஒவ்வொரு நாளும் அதனை நாங்கள் நித்திர வரும், இரவுல நித்திர வரும், இரவுல படுக்கிற நேரம் யோசனை வேற எங்கேயும் போகாது, யோசனையை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு காலையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் 1/2 மணி நேரம் எடுத்து பாமுகத்தில் எல்லா உறவுகளும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அது நல்ல, அது நல்ல. அதோட நான் முந்தையும் திருப்பி சொன்னது ஒரு 15 மினிட்ஸ் 1/2 hour சன்லைட் ஏழுமான அளவுக்கு சன்லைட், அந்த மார்னிங் ஏர்லி மார்னிங் சன்லைட். நீங்க உதிக்கிறார் இப்பதானே வருகிறார், வெள்ள மெல்ல சூரியன் இப்பதானே டாக்டர் எங்களுக்கு சன்லைட் வருது, எங்களுக்கு காலையிலேயே வந்துட்டு. அது காரியம் சன்லைட் எந்த நேரம் அம்புற நேரம், இல்லாட்டி ஜன்னல் இல்லாட்டி ஜன்னல திறந்து போட்டாலும் ஜன்னலுக்காலே அந்த குளிர்காலத்துல ஜன்னல் திறந்தாலும் அந்த அந்த விட்டமின் டி வேணும். சன்லைட் பாடி இதுக்கு வேணும். அது ஈவினிங் சன்லைட்ல பார்க்க மார்னிங் பெஸ்ட், நல்லது. ஆமா, அதுக்கு ஹாப்பி ஈஸ்டர் டாக்டர் உங்களுக்கு நான் சொல்ல டாக்டர். இன்னும் ஒருவர் சொன்னார், இப்ப தொடர்ந்து இப்ப பேரிச்சம்பழம் சாப்பிடுறவர்களுக்கு தொடர்ந்து அதனை நீங்கள் உட்கொள்ள வேண்டாம் என்றும் ஒருவர் சொன்னதை கேட்டேன். அதாவது பேரிச்சம்பழம் நீங்கள் நினைக்கிறீங்க அதில் ஹெல்த்தி என்று, அது ஹெல்த்தி தான், ஆனால் ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு. அது என்ன பொட்டாசியம், அதுல வர்றது பொட்டாசியம் கூட லெவல் கொண்டு வரும். நெடுக சில பேருக்கு இருக்குன்னா பேரிச்சம்பழம்னா சில பேர் 2 பழம் சாப்பிடுவேன், 20 எத்தனை பழம் சாப்பிட்றேன்னு தானே பார்க்கணும். 2 பேரிச்சம்பழம் ஒவ்வொரு நாள் மட்டும் வரதுல ஒன்று நடவா. ஆனா இப்ப கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அல்ல ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால், அது பொட்டாசியம் சீரம், அதாவது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் எதுவும் ஒரு காரணமா இருந்தால் பொட்டாசியம் அந்த ஃப்ரூட் சிலதெல்லாம் கூட வரும். அப்ப அதை குறைக்க வேண்டி வரும். அப்ப அதுல பேரிச்சம்பழம். சாதாரணமாக நீங்கள் வேறு ஒரு வருத்தம் இல்லாமல் சாதாரணமாக இருந்தாண்டா ஒரு 1/2 கிலோ சாப்பிடுவீங்க ஒவ்வொரு நாள், சாப்பிட மாட்டீங்களே? 3-4 தான் சாப்பிட போறோம். அதாவது ஒன்று நிலவாது, அது சரியா, அது விளங்கா. அப்ப கால் வீக்கம் இருக்கிறார்கள், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறார்கள், கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறார்கள், அது டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு அந்த டேட்ஸ் என்ன பேரிச்சம்பழம் நாங்கள் எடுக்கலாமோன்னு கேட்டு அதை தவிக்கிறது நல்ல. சும்மா இந்த இப்ப ரமதானுக்கு தான் நல்லதல் வரும், நல்ல பேரிச்சம்பழம் வந்து சேர்றோம். அது ஒரு பழமும் எந்த பழமும் நெல்லம் அளவுக்கு மிஞ்சினால் அதெல்லாம் பாரு. ஆனபடியால் விரதங்கள் இருந்தா ஏதாவது, அதாவது எலக்ட்ரோலைட் பொட்டாசியம் குறைந்தாண்டா அது கேட்டு டாக்டர்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் 1 கிலோமீட்டர் 2 நாள் எடுத்து போட்டு தட்டி கொண்டு போகலாம். ஆனா இல்ல எல்லாருக்கும் பேரிச்சம்பழம் சாப்பிடவான்னு சொல்லிடலாம். அது அப்படி அப்படி இல்லை. விரதம் இல்லாட்டி என்ன சாப்பிட்டேன். சில பழங்கள் ஆசைப்படி, இப்ப மாம்பழம் பண்ணா 1க்கு 4 சாப்பிடலாம்.
எத்தனை பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றாங்க அது சரி. ஒரு ஆமாம். சீசனுக்கு? லோஜினி அவர்கள் வணக்கம். விடைபெற்றுக் கொள்வோம். வாங்கோ, நேரம் போச்சு டாக்டருக்கு. வணக்கம் மணியக்கா. வணக்கம் டாக்டர். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். முழுவதுமாக கேட்டேன். ஆனால் அந்த இணைய முடியல. இப்பதான் சின்னவர் கொஞ்சம் இருந்தோடய பணித்து ஆயிடுச்சு. அதை அட்டாதான் முடிஞ்சு அப்பதான் இணைஞ்சேன். என்னன்னா எனக்கும் சின்னல ஒரு 10 வயது தொடங்கிக்க எனக்கு வீசிங் வந்தது. வீசிங் வந்து சரியா தான் வரும். நான் மேல் மாடியில இருந்தேன்னா கீழே ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் என் இழுக்கிற சத்தம் கேட்கும். அப்படி பயங்கர சத்தம் கேட்கும். கூடுதலா எனக்கு வெயில் காலத்துல வரும். குளிர்காலத்துல பெருசா வராது. வெயில் காலத்துல வரும். ஆவணி, ஆடி ஆவணி அந்த மாசங்கள் எந்த கடை கோயில்ல திருவிழா, அந்த திருவிழா டைம்ல நான் ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன். அப்படி இருக்கும். அப்படி கூடுதலா இருக்கும். பேருந்து அப்படி இருந்தது. பேருந்து இங்கால வந்த பிறகு அப்ப தொடர்ந்து நெவிலேசர் பிடிக்கிறது, அந்த இதுகள் என்ன குளிசி, அந்த வென்டோலினும் அடுத்தது இன்னும் ஒரு குளிசி ஒன்று தாரவியல். அதுக்கு அது மறந்து போடுங்க. அது பேரு அங்க ஊர்ல அந்த பேர் சல்பிட்டம் ஏதோ தான். ஓகே. அந்த அதுவும் தாரவியல். அந்த குளிசை அதுதான் எடுக்கிறேன் நான் நெடுகளுமே. ஆனா இந்த தொடர்ந்து இல்ல, அந்த குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளதான் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு கூட்டு குளிசை. கூட்டு குளிசை இன்னும் ஒரு ஒரு வெள்ளை குளிசை உண்டோ, அதுவும் இது பேரை மறந்துட்டேன். ஆனா வெண்டோலினும் ஆக கூடினால்தான் அந்த மற்ற குளிசை அந்த பேரை மறந்துட்டேன் நான் நினைக்கிறேன். ஓகே. அதுவும் அதுக்கு 2 குளிசை இல்லாட்டி 3 முதல் 5 குளிசை எடுக்கும். 5 குளிசை போடணும். அதுல எத்தனை மில்லிகிராம் வளர்ந்தவுடன் முதல் நாள் தொடக்கத்துல 5 குளிசை, பேருந்து 4 குளிசை, அடுத்த நாள் பேருந்து 3 குளிசை, அப்படியே குறைச்சு கொண்டு வர்றது. அப்படியே தான் போட்டேன் அந்த குளிசை. அது குறிப்பிட்ட ஒரு 5 நாளுக்கு தான் அந்த குளிசை தருவினோம். அப்படி எடுத்தேன். பேருந்து இங்க வந்த பிறகு எனக்கு பெருசா முட்டண்டி இருக்கல. பேருந்து நாங்க வீடு மாறிட்டோம். அப்ப அந்த ரோட்டு சைட், அது டஸ்ட் ஒவ்வொரு நாளும் டஸ்ட் உள்ளுக்க வரும். வாகன புகை அழித்துகள். அங்க வந்த உடனே இங்க வந்த 1 வருஷம் எனக்கு இருக்கல. 1 வருஷம் இல்ல, ஒரு 8 மாதம் அப்படி இருக்கல. அதுக்கு பிறகு இன்னொரு வீடு மாறினாங்க. அந்த வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு தடிமண் இப்படி வீசிங் எல்லாம் வரவழிக்கிட்டுது. பேருந்து அப்பைக்குதான் இந்த பம் எனக்கு தந்தவியல். சிவப்பும் இதே போல ஒரு ப்ளூ கலர். இந்த பம்மை தொடர்ந்து காலமையும் பின்னேரமும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஒரு 6 மாதம் எடுத்த நான். அதுக்கு பிறகு நாங்கள் வீடு மாறிட்டோம். வேற வீடு வேண்டி வந்துட்டோம். அது ரோட் சைட் இல்ல, உள்ளுக்குள்ள வந்த பிறகு இந்த வாகன புகைகள் அதுகள் எல்லாம் வராது. ஆனா இயற்கை மரங்கள் இருக்குது கூடுதலா. ஒரு பக்கம் தான் அந்த வெயில் இதுகள் வரும். அதோட வந்த பிறகு இப்படி பாவிக்கிறேன் நான், தொடர்ந்து பாவிக்கிறேன். 4 மாசம் தான் கூடுதலா இது பாவிச்சேன் நான். இப்ப 2 குழந்தைகள் வரைக்கும் எனக்கு வீசிங் வரையில. 3வது குழந்தை வயிற்றுல இருக்க எனக்கு அந்த நாசல் மூக்கில ரத்தம் வரவழிக்கிற அந்த சவ்வு வளர்ந்து அதோட வந்தது வீசிங். அப்ப இந்த பம் அப்ப நான் பாவிச்சேன் நான். அதுக்கு பிறகு இப்போ ஓகே இருக்கு. ஆனாலும் நான் படியில ஏறி இறங்கி கூட தூரம் இதண்டன்னு சொன்னா எனக்கு ஒரு களைப்பு தன்மை இருக்கும். அப்ப இதை தொடர்ந்து பாவிக்க சொன்னேன் காலம பின்னேரம். அப்படி இப்பதான் இந்த குழந்தை பிறந்த பிறகு அப்ப இதை நான் காலமையும் பின்னேரமும் பாவிக்கிறேன். மற்றும்படி குறைவா இருக்குது. ஆனால் கிரேப்ஸை சாப்பிடுறேன்டால் எனக்கு அன்றைக்கு ஒரு கொஞ்ச நேரத்துல எனக்கு விசிங் வர மாதிரி இருக்கும். மூச்சு எடுக்க இல்லாமல் அந்த பழம் கிரேப்ஸ் எனக்கு ஒத்து வராது. ஆனா தக்காளி பழம், வெண்டிக்காய் எல்லாம் சாப்பிடலாம். கிரேப்ஸை சாப்பிட்டேன்டா. அதுவும் அந்த பச்சை கலர் எனக்கு முதல் சாப்பிட வரையில. இந்த தரம் பச்சை சாப்பிடவும் வந்தது. அந்தண்டு இதாவே எனக்கு பயங்கரமா சரிஞ்சு படுக்கலாம் போச்சு. பிற தலானியை போட்டு புளிய சரிவாத்தான் படுத்தினான். அப்ப எனக்கு அந்த கிரேப்ஸ் இப்ப ஒத்து வருது இல்ல. அது மாறி மாறி சாப்பிட்டு பாருங்கோ. பறவைகள்ல இருக்கும். நான் சொல்ல கிரேப்ஸ்ல இருக்கும் அல்லது ஃப்ரூட்ஸ்ல இருக்கும். சிலர் அந்த கிரேப்ஸ் அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வெளியால அந்த இதுல ஸ்ப்ரே பண்ணி அதில் ப்ரிசர்வ் பண்றதுல வாரல டாக்ஸிக் ஸ்டஃப் இருக்கோ தெரியாது.
அத ஆனா கழுவி உரிச்சு போட்டு கழுவி நான் போட்டா சாப்பிடுவேன். சாப்பிடுறீங்க, சும்மா வேக்க போடுறீங்க? இல்ல நான் உரிச்சு தோலை சாப்பிட மாட்டேன், உரிச்சு போட்டு தான் சாப்பிடுவேன். கழுவிட்டு சரி. தோலை உரிச்சு தான் சாப்பிடுவேன். நான் ஒரு நாளும் தோலோட சாப்பிட மாட்டேன். அப்ப அதுவும் சரி. ஒன்று ஒன்று ரெண்டு அப்படி சாப்பிடுறேன், நிறைய இல்ல. ஒன்று சாப்பிட்டாலே எனக்கு அது இந்த அப்ப எஃபெக்ட் இப்ப எப்ப உங்களுக்கு விளங்குது அந்த அப்ப உங்களுக்கு அது ஒத்து போகாதுன்னா எடுக்கலாம். ஒத்துக்கொள்ளாது. அப்ப கிரேப்ஸ் மாத்திரம் இல்ல, கிரேப் ஜூஸ், ஓ கிரேப் ஜூஸ், கிரேப்ஸோட சேர்ந்தது மற்றது எல்லாம் தவிக்க வேண்டியது. அந்த கிரேப் சேர்ந்ததுதான் சாப்பிடுறேன் இல்ல. யா அதை சாப்பிட்டா எனக்கு விசிங் வருது. மற்றபடி இப்ப இதா இருக்கிறேன். இப்ப பாலுகள் ஆனா இப்ப இது நீங்க எடுக்கிற பாப்பர் அதுல பாருங்க அது என்ன மாதிரி எடுக்கணும்னு சொல்லி, சும்மா நீங்க எடுக்கிறது பிள்ளைன்னு சொல்லி இல்ல சொல்லுறேன். அதுல இல்ல அந்த வெளியால நீங்கள் வாய் மூஞ்ச எடுத்து வெளியால விட்டுட்டு திருப்பி அதை பஃபருக்கு உள்ளுக்குள்ள இன்னேல் பண்ணி போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி அந்த அந்த இது கரெக்டா செய்யணும். எல்லாத்தையும் நீங்க எடுக்கிற டோஸ் இன்அடிக்குவேட். அப்ப எஃபெக்டிவ்னஸ் 100% ஆயிரா. அதுதான் அரவாசி பேர். அரவாசி மருந்தும் சரியா வேலை செய்யல, அந்த பவரை நாங்கள் சரியா யூஸ் பண்றோம். மூச்சு எடுத்து விட்டுட்டு தான் இதை நாங்க மூடிய திறந்துட்டு உள்ளுக்க வச்சு வாய்க்க வச்சு போட்டுதான் இதை திருப்பி டேர்ன் பண்ணி போட்டு உள்ளுக்க இழுக்கணும். இழுத்து அதுக்கு முதல் வாயில இருக்கிற வெளியில விட்டுட்டு தான் இதை வாயில வச்சு அப்படியே மூடிக்கொண்டு இந்த சொண்டால அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணணும். பண்ணிக்கொண்டுதான் இதை ஓபன் பண்ணிட்டு நான் பிரீத் பண்ணி போட்டு ஒரு சொட்டு நேரம் அது வரைக்கும் இதை வச்சிருக்கணும் வாய்க்குள்ள. உடனே எடுக்க கூடாது, வெளியில கொஞ்ச நேரம் வச்சிருந்து போட்டு திருப்பி எடுக்கணும். 10 நொடி 10 அப்படி ஒரு 3-4 தினம் செய்யலாமா? அப்படி. ஆனா நீங்கள் படியில ஏறி இறங்கிக்கல உங்களுக்கு இதை ஆயாசமா இருந்து வீசிங்கன்னு சொன்னா பிசியோதெரபி எக்ஸசைஸ் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த எக்ஸசைஸ் பிரீதிங் எக்ஸசைஸும் செய்யணும். தனிய மருந்துல மாத்திரம் எல்லாம் எல்லாம் ஆறுதலும் கிடைக்கும் எடுக்காதீங்க. எப்படியும் அபியாசம் செய்து லங்ஸை விளப்பிக்கும். எனக்கு தேவையான சில நேரம் நான் இதெனக்கு தேவையில்லாட்டி நான் பாவிக்காம விடலாமோ, தொடர்ந்து பாவிக்கணும். அப்படித்தான் இப்ப பாவிக்கிறேன்னா நான் டாக்டர் சொல்றா காலமா பின்னேரம் எடுத்தா தான் அது உங்களுக்கு பிரியோசனமா இருக்கு. சரி, அது அந்த பிரிவென்டரா இருந்தா இப்ப நீங்க தேவையில்லை. அந்த வெள்ளை இது வந்து சில பேர் 6 மாசம் 1 வருஷத்துக்கு பாவிக்க தெரியும், ஸ்ட்ரென்த் பண்ணி கொண்டு வர்றது. வெரி லோ டோஸ். மற்றபடி வேற எந்த குளிசையும் நான் வீசிங்க பாவிக்கல, இது மட்டும் தான் இப்ப எடுக்கிறேன். நான் அப்படி எனக்கு தேவை என்றால் நான் படியில இறங்க போனா முதல்ல யூஸ் பண்ணி போடுவேன். விடிய பண்ணிட்டு இறங்கினா எனக்கு அது தெரியாது. ஆனால் இதை நான் விடிய பாவிக்காமல் படியில ஏறி இறங்குறது நான் கொஞ்சம் கஷ்டம். நான் பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்க எனக்கு அது அங்கால கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நன்றி டாக்டர், நன்றி. எல்லா விஷயமுமே நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக்க நன்றி உங்களுக்கு, உங்களுடைய டைமையும் நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம். நாங்கள் விட டாக்டர் உங்களுக்கு நேரமாகிவிட்டது. வேறு யாருக்கும் கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் விட விட்டுக்கொள்வோம். நன்றி. நன்றி டாக்டர், உங்களுக்கும் நேரத்தையும் மெனக்கெடுத்து வந்து எங்களுக்காக ஒரு நேரத்தை சொல்லிக்கிட்டு மிகவும் சிறப்பான வாழ்த்துக்கள் டாக்டர். அடுத்த முறை நன்றி, மிக்க நன்றி டாக்டர். தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அடுத்த முறை உங்களுக்கு அந்த வருஷப்பிரபா அடுத்த செவ்வாய்க்கிழமையா? எங்கட இது பிந்தித்தானே வருது. டாபிக்ஸ் என்ன சொல்லுங்க, இப்ப விருப்பம் சொல்லலாம் சொல்லுங்க. வேற என்ன டாபிக் இருக்கும் சார்? எல்லாத்தையும் இடாண்டா இருக்கிறார். செல்வாக்கா எதுவும் இருக்கா? சொன்னீங்க முந்தியமாக அந்த கழுத்து நரம்புகள், அந்த கழுத்து தோல் மூட்டு அதுகளெல்லாம் அந்த வேலை செய்யறதால அப்படியாவது எதுவும் அந்த இதுகளை பற்றி எதுவும் சில நேரம் எலும்புகள் பாதிப்பா இல்லாட்டி நரம்புகள் பாதிப்பால அந்த கழுத்துல கழுத்து நோவா? கழுத்துல இருந்து டாக்டர் அந்த கூடுதலா ஒரு எனக்கு வந்து அந்த ஒரு பக்கம் இந்த ஆக்சிடென்ட் பட்ட பக்கத்தை வந்து அந்த பக்கம் முழுக்க அந்த கையாட்டி எல்லாம் செய்த உடனே அந்த கதை டாக்டர் அந்த கழுத்துல வந்து தோல் மூட்டுல இந்த பக்கம் வீங்குறவ அந்த கையால செய்துட்டேன் நான் முழுக்க. மூட்டோட ஒன்றும் இல்லை.
தோல்முட்ல எனக்கு அந்த ஜாயிண்ட் உடைஞ்சு ஓகே ஆப்ரேட் பண்ணி சரி வருது. கழுத்தையும் பார்ப்போம். ஆனா ஓகே எது செய்யுதா அந்த கழுத்துக்கும் தோல் மூட்டுக்கும் அந்த மேல இருக்க சதையில அது வீங்குது அந்த இடத்துல. ஓகே பார்ப்போம். ஓகே சரியா அப்படியான இது நன்றி தொடர்ந்து நரம்போட சம்பந்தப்பட்டது எலும்பு சம்பந்தப்பட்ட பேர் கொண்டோம். நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி டாக்டர் தொடர்ந்து நன்றி நன்றி குட் வணக்கம் நைட் டாக்டர். நமக்கு வருகின்றது மருத்துவ நேரம். டாக்டர் பெனிட்டா ஸ்டீபன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து அணிந்திருந்தார்கள். நன்றி வணக்கம். நன்றி நன்றி ராணிமோகன், இது நன்றி. நித்யானந்தன் மற்ற நன்றி. பங்குபட்ட எல்லோருக்கும் நன்றி. நன்றி. விடைபெறுகிறேன். உங்களுக்கு வருஷம் புது வருடத்துக்கு எல்லாருக்கும் வாழ்த்து கூறி நன்றி மிக்க நன்றி நன்றி டாக்டர். நன்றி நன்றி. டாக்டர். ஓகே நன்றி.